புரொஃபசர் டாக்டர் பாலசுப்ரமணியாவின் சிறப்பு சிந்தனை உரை வித்தின் மகிமை பாகம் 7. ஐயாவிற்கு இந்த மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. காரணம், கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் இந்த மன்றத்திற்கு சிந்தனை நிகழ்த்தி வருகிறார். இப்போ வித்தின் மகிமை என்ற தலைப்பில் உரை சிந்தனை உரை ஆற்றி வருகின்றார். அது மாத்திரமல்ல, வேறு பல மன்றங்களுக்கும் பல்வேறு தலைப்புகளில் சிந்தனை உரையாற்றி வருகின்றார். எனவே வேதாத்திரிய அன்பர்கள் அனைவரும் அவரை நன்கு அறிவார்கள். ஆகையால் அறிமுகத்தை விடுத்து இன்றைய சிந்தனை உரையை வித்தின் மகிமை பாகம் 7 தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க குருபுகள், வாழ்க வேதாத்திரியம். குரு வேதாத்திரி மகரிஷி சூட்சுமமாக எழுந்தருளிந்து இந்த வகுப்பை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் கனடா மனவளக்கலை மன்ற தலைவர் டாக்டர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், அறங்காவரல் அருநிதி தனா துரசிங்கம் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்து பஞ்சேந்திரியத்தை நெறிப்படுத்திய துணை பேராசிரியர் அருள்நிதி பத்மினி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடந்த 6 விளக்க உரைகளில் வித்தின் மகிமை, விந்து நாத மகிமை என்ற தலைப்பில் 14 திருமந்திர பாடல்கள் மூலமாகவும் 10 வேதாத்திரிய பாடல் மூலமாகவும் அண்ட உற்பத்திக்கு காரணமான விந்து எது, பிண்ட உற்பத்தி காரணமான வித்து எது, இந்த 2 விந்து என்பது என்ன, இந்த விந்துவின் மூலம் என்ன, மகரிஷி பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரின தன்மாற்றம் என்ற விளக்கத்தை கொடுக்கின்றாரே, அதன் மூலம் என்ன, இதற்கும் திருமந்திர விளக்கத்துக்கும் என்ன ஒற்றுமை, 2 ஒன்றையேதான் விளக்குகின்றதா என்பதை பற்றிய ஆய்வுதான் கடந்த 6 விளக்கு உரைகளில் முன்வைக்கப்பட்டது. ஆதி சிவம் தான் ஒரே ஒரு மூலப்பொருள். அந்த ஆதி சிவம், அது இருப்பு நில, சுத்தவழி, தூயவழி, பூரணம், மௌனம், ஸ்டாட்டிக் போர்ஸ் என்று சொல்லுவார். அதுதான் சிவம் சக்தியாக விந்து நாதமாக தோற்றம் பெறுகின்றது, ஓசை ஒலியாகின்றது. இதுதான் மூலம். அசையாத சிவம் அசையும் சிவம் என்ற சக்தி ஆகின்றது. இந்த சிவம் சக்தி விந்து நாதத்திலிருந்துதான் அனைத்தும் தோற்றம் பெறுகின்றது. திருமந்திரத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் கூறப்படுகின்ற நவதரு பேதங்கள், 64 சிவமூர்த்தங்கள், பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வழி அண்டம், அண்டங்கள், பிரபஞ்சம், உலகம் என்ற சடப்பொருட்களினுடைய தோற்றம் அதே விந்து நாதத்தில் இருந்துதான் 64 லட்சம் யோனி பேதங்களை கொண்ட உயிரினங்களை கொண்ட இந்த பிண்ட தோற்றமும் உண்டாயின. இந்த அண்டம் பிண்டம் அனைத்திற்கும் விந்து நாதம்தான் மூலம். அதுதான் சிவம் சக்தி உள்ளும் புறமும் இருந்து அது இயக்க ஒழுங்காக அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டும் இருக்கின்றது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அண்ட தோற்றத்துக்கு எது காரணமோ அதுதான் பிண்ட தோற்றத்துக்கும் காரணமாக உள்ளது. அதுதான் சிவம் சக்தி, அதுதான் விந்து நாதம். அத்தோடு இந்த உணவு பற்றியும்
அது 7 தாதுக்களாக பிரிகிற வகை பற்றியும், அதற்கு காரணமாக சக்தி முதலாக இருக்கின்ற பிராணன் கூட இந்த விந்து நாதன் தான் என்பது பற்றியும் விளக்கப்பட்டது. எப்படி 3 குணங்களை இந்த உணவு மனிதர்களில் தூண்டுகிறதோ, அந்த குணங்களின் மூலம் என்ன, அதற்கும் இந்த சிவம் சக்திக்கும் உள்ள தொடர்பு என்பது என்ன என்பதை பற்றியும் விளங்கப்படுத்தப்பட்டது. இன்று இந்த மானுட உடம்பை கட்டுகிற விந்தை பற்றிய விளக்கம். இதே விந்துதான் மற்ற சீவராசிகளில் இருந்தால் இந்த மானுட உடம்பில் உள்ள விந்துவின் மகத்துவம் என்ன? இறைவன் அப்படியான விந்து நாதத்தை ஏன் மானுட உடம்பில் வைத்தான்? இந்த மானுட உடம்பில் தான் எத்தனை வகையான விந்து செயல்படுகின்றது? ஸ்தூல விந்து, பிராண விந்து எல்லாம் செயல்படுகின்றது. அப்ப இந்த மானுட உடம்பில் உள்ள விந்தின் மகிமை, சிறப்பு, பெருமை, அது ஏன் சிவவிந்து, சிவத்தன்மை பெற்ற விந்து அப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது? என்ன காரணம்? இந்த விந்துவை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த கூடாது, அப்படியானால் என்ன விளைவு வரும்? மானுட உடம்பில் உள்ள விந்துவை எப்படி சிவத்தன்மை பெற்ற விந்துவாக மாற்றலாம்? எப்படி இந்த பாலுணர்வை இந்த சிற்றின்ப உணர்வுக்குள்ள வீணே செல்லாமல் பேரின்ப உணர்வாக, சிவ உணர்வாக மாற்றலாம்? எப்படி மானுடன் தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றலாம்? இந்த ஒளி உடலை எப்படி சீவ ஒளியாக மாற்றலாம்? எப்படி உயிர் ஒளியாக மாற்றலாம்? இந்த உயிர் ஒளியை எப்படி சிவ ஒளியாக, சிவ ஒளியில கலக்கலாம்? இந்த உயிர் ஒளியை எப்படி சீவன் என்ன, சிவன் என்ன வேறில்லை, தான் அவனாக, அவன் தானாக நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்பதை பற்றிய விளக்கம் என்று தொடங்க இருக்கின்றது. இவை முழுக்க முழுக்க வேதாத்திரிய திருமந்திர ஆய்வாகத்தான் அமையும். கடைசியாக அருந்திய அன்னம் இவை 3 கூறாம், பொருந்தும் உடல், மனம், ஓம் மலம், இப்படி 3ஆக அது 7 தாதுக்களாக அந்த உணவு மாற்றமடைகிறது. அந்த உணவுதான் குணத்துக்கும் காரணமாக இருக்குது என்றெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். இனி இந்த பிண்ட உற்பத்திக்கு காரணமான விந்து அது எப்படி உற்பத்தியாகுது, அதை பற்றி திருமந்திரத்துல என்ன சொல்லுறது, சொல்லப்பட்டிருக்கு. திருமூலர் எப்படி அதை வர்ணிக்கிறார்? இந்த திருமந்திரத்தை நீங்கள் கவனமாக விளங்கிக் கொண்டால் இரத்தம் முதலான 7 தாது 3 உரிய தினத்தின் ஒரு புல்பனி போல் அரிய துளி விந்துவாகும். 7 மருவிய விந்து வளரும் காயத்திலே இரத்தம் முதலான 7 தாது 3. இப்ப இந்த உணவு 7 தாதுக்கள் பிரியுது. அந்த 7 தாதுக்கள்ல முக்கியமானது இந்த அன்னசாரம், இரத்தம், சுக்கிலம். இந்த 3 முக்கியமானதாக கருதுகிறார் திருமூலர். அந்த 3ல இருந்து இந்த விந்து உருவாகி அது எப்படி ஒரு புல்லுன்ற நுனியில ஒரு பனி துளி இருந்தால் அது எப்படி ஒளிர் விட்டு கொண்டிருக்குமோ அதே போல இந்த விந்தும் தோன்றி அது உரிய தினத்தில
அது எப்ப அது தோன்ற வேணுமோ அப்ப தோன்ற வேண்டிய அந்த உரிய நாள்ல ஒரு புல் நுனியில தோன்ற பனித்துளி போல ஒரு அருகம்புல்லின் நுனியில ஒட்டி கொண்டிருக்கிற பனித்துளி போல இந்த விந்து உருவாகும் உருப்பெறும். இந்த சுக்கிலத்துல இருந்து இந்த விந்தணுக்கள் உருவாகும். பெண்களுக்கு கரு முட்டை உருவாகும். இப்ப அரிய துளி விந்து 7 3 21 நாட்கள் இந்த அற்புதமான விந்து துளி தோன்றி அது விந்து உற்பத்தியாகி 21 நாட்கள் இந்த மானுட உடம்புக்குள்ள அது வளரும். அது முதிர்ச்சி அடைகிறது 21 நாட்கள் எடுக்கும். இதை பற்றிய மருத்துவ விஞ்ஞான விளக்கம் அடுத்த பகுதியில விரிவாக தரப்பட இருக்கின்றது. அப்ப 21 நாட்களின் பின் தான் இந்த விந்து, இந்த உணவிலிருந்து தோன்றிய விந்து அது ஒரு உடம்பை உற்பத்தியாக்குற தகுதிய பக்குவத்தன்மைய பெறும். 21 நாட்கள் அது எடுக்கும். அப்ப உடம்புக்குள்ள வளர்ந்து உற்பத்திக்குரிய விந்துவாக, உற்பத்திக்குரிய இன்னொரு மானிட உடம்பை கட்டக்கூடிய ஆற்றல் பெற்ற விந்துவாக வருவதற்கு அதுக்கு 21 நாட்கள் தேவை. அந்த 21 நாட்களுக்கு அது வளர்ந்துதான் முதிர்ச்சி அடைஞ்சுதான் இந்த பிண்ட உற்பத்திக்கு காரணமான விந்துவாக மாற்றம் பெறும். அப்ப இந்த இதுல இப்படித்தான் இந்த பிண்டம் தோன்றதுக்கான விந்து எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை பற்றிய விளக்கம் தருகின்றார் இந்த திருமந்திர பாடல் மூலமாக. அப்ப இதுல நாங்கள் ஒன்று கவனிக்க வேணும். இது எப்படி இது உருவானது? சுக்கிலத்தில இருந்துதான் உருவாயிருக்கு. சுக்கிலத்தில இருந்து இந்த விந்து உருவாயிருக்கு. 21 நாட்கள் அது உடம்புல வளர்ந்திருக்கு. 21 நாட்கள். அப்ப உண்ணுற உணவு அன்னரசமாகி ரசம் என்றது இரத்தமாக மற்ற தாதுக்களாக மாறுது என்றெல்லாம் நான் கடந்த வகுப்புல பார்த்துட்டேன். அப்ப 80 துளி இரத்தம் ஒரு துளி விந்துவாக மாறும். அதுல உயிர் சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால இதுக்கு உயிர் சக்தி என்றும் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. உயிர் சக்தி என்ற ஒரு பெயரை கொடுக்கிறார். அப்ப நாங்கள் ஒன்ற உணவு, ரசம், ரத்தம், கொழுப்பு, தசை, எலும்பு, மஜ்ஜை. அப்ப இதுல இந்த விந்து நாதம் மூளையில உற்பத்தி ஆகிறதாக வேதாத்திரி மகரிஷி விளங்கப்படுத்துற. ஆனால் அது மூளையில உற்பத்தி ஆனாலும் அது இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் இந்த விந்து நாதம் இருக்கும். ஒவ்வொரு செல்லிலையும் மிகுதியானது கருமையத்துல இருக்கும். மூளையில தான் முதல்ல உற்பத்தி ஆகும். ஒரு முறை இந்த விந்துவை நாங்கள் வெளியேற்றினால் அந்த அளவு ஒரு 2.5 ml என்று நாங்கள் கொண்டோமா இருந்தால் அதுல எவ்வளவு ஆற்றல் இருக்கு என்றதை கணிப்புறார்கள். அந்த ஆற்றல் 10 முட்டைகள், 6 ஆரஞ்சு பழம், 2 எலுமிச்சம்பழம், 100 கிராம் மாமிசம், இதுக்கு ஈடான புரதச்சத்துக்கள், விட்டமின்கள், தாது உப்புக்கள் இவற்றையெல்லாம் கொண்டதாக இருக்கும். இந்த ஒரு முறை இந்த உடல் போகத்தின் பொழுது விந்துவை
உடலை விட்டு வெளியேற்றினால் இவ்வளவு செலவாகும். அப்படி அந்த வெளியேற்று அந்த விந்துல என்னென்ன அடக்கம் பெற்றிருக்கும், இதன் தூலமாக வெளியேற்றுற இந்த மானுட உடம்புல தூலமாக இந்த உணவுல இருந்து உருவான அந்த விந்து நாதம், அத வேதாத்திரி மாதிரி சீவ வித்து குழம்புன்னு சொல்லுவார். அத மருத்துவ விஞ்ஞானத்துல சீமன் என்று சொல்லுவார். பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து. ஆனா அதுல எவ்வளவு அடக்கம் இருக்கு. 3 விதமான கொழுப்பு, 5 விதமான உயிர் புரதம், 5 விதமான மாவு பொருட்கள், 6 விதமான ரசாயன பொருட்கள், 7 விதமான உப்புக்கள், 8 விதமான என்சைம்கள். இனி அதுக்கு மேலால உயிர் காக்கிற ஆன்டிபாடிஸ், பிறபொருள் எதிரிகள் எல்லாம் நிறைய இருக்கு. 25க்கு மேற்பட்ட பொருட்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் ஒரு போகத்தின் பொழுது அவ்வளவு சத்துக்கள் வெளியேற்றப்படும். அப்ப இந்த சீவ வித்து குழம்பு மகரிஷி குறிப்பிடுவது போல அதனுடைய தரத்தையும் தன்மையையும் திணிவையும் பொறுத்துத்தான் இந்த விந்துவால கட்டப்படுகின்ற உடலினுடைய தன்மை அமையும். ஆதலினால இந்த விந்துநாத விரயம் ஒரு இன்பமாக கருதக்கூடாது. அது துன்பந்தான். அதை எப்படியெல்லாம் நாங்கள் அதை பயன்படுத்தலாம்? ஏன் இந்த விந்து நாதத்தை இறைவன் நம்முடைய உடலுக்குள்ள வைத்திருக்கிறார்? 2 காரணம்தான். மற்ற எந்த விலங்குகளோ மற்ற உயிரினங்கள்ல இல்லாத காரணம், முக்கியமாக மானுட உடல்ல இந்த விந்தை வைத்ததுக்கு காரணம் ஒரு நல்ல ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு, ஞான குழந்தையை, கருவிலே திருவுடைய குழந்தையை, சமுதாய குழந்தையை உருவாக்குறதுக்காக ஒரு காரணம். அதாவது இனவிருத்தி. இந்த காரணம் மற்ற உயிர்களுக்கும் பொருந்தும். ஆனா அதற்கு மேலாக இந்த மானுட உடம்புல தான் இறை உணர்வு பெறலாம், முத்தி அடையலாம், இறைவனை அடையலாம். ஆனபடியால இறைவன் தன்னை வந்தடைவதற்காக, இறை உணர்வு பெறுவதற்காக இந்த விந்தை இந்த மானுட உடம்பில சேர்த்திருக்கின்றார், நிலைக்க வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த விந்து இறைவனுடைய சொத்து, நமது சொத்து அல்ல. நாம் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அவனேதான் விந்து நாதமாக உள்ளான், ஓசை ஒளியாக உள்ளான். அப்படி கொத்த விந்துவை நாம் வீணாக செலவு செய்யக்கூடாது. இதை பற்றி எல்லாம் நிறைய ஆராய இருக்கிறோம். இப்ப இந்த திருமந்திரத்தை மிக கவனமாக உற்று பாருங்கள். வித்து குற்றுண்பான் விளை அறியாதவன், வித்து குற்று உண்பான் விளைவறியாதவன், வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பவன், வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பவன், வித்து குற்றுண்பானில் வேறலன் நீற்றவன், வித்து குற்றுண்ணாமல் வித்து வித்தானன்றோ. ஒரு அற்புதமான திருமந்திரம் எப்படி விளங்குதுன்னு பாருங்க.
வித்துக்குற்றுண்பான். இப்ப விதை நெல் இருக்கு. ஏன் விதை நெல்லை வைத்திருக்கிறோம்? அடுத்த போகத்துக்கு விதைக்கிறதுக்காகத்தான் அந்த விதை நெல் இருக்குது. ஆனா இவன் என்ன செய்யறான்? அந்த விதை நெல்ல அத அவிச்சு குற்றி, அதான் வித்து குற்று உண்பான். அதை அவிச்சு குற்றி உண்ணுறான். அதால வார அவன் விளைவை அறிய இல்லை. அது உண்டா அது உடலுக்குத்தான் சில நன்மைகளை தெரியுமே தவிர, ஆனா அதை அடுத்த விளைச்சலுக்கு பாவிக்க முடியாது. அதே மாதிரி இந்த விதை நெல்ல அதை குற்றி உண்ணாமல் அதை சுட்டு பொரிச்சு அரிசி பொரியாக்கி உண்பவன். இந்த 2 பேரும் வேறு வேறு அல்ல. 2 பேரும் அந்த விதை நெல்ல வீணாக்குறார். ஆனால் அவன் ஒரு அறிஞன், அறிவுடையவனா இருந்தால் அவன் குற்றி உண்ணாமல் சுட்டு உண்ணாமல் அந்த வித்தை எதுக்கு பயன்படுத்த வேணுமோ அதுக்கு பயன்படுத்துவான். அப்ப இந்த விந்து நாதம் ஏன் இறைவன் வைத்திருக்கின்றான் நமது உடம்புக்குள்ள? ஏன் நமது உடலுக்கு வைத்திருக்கிறான்? அந்த விந்து நாதத்தை அதனால அது மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது அது காமாக்கினியாக மாறும். அது பால் உணர்வை கொடுக்கும். பால் உணர்வை கொடுத்தா அது எப்ப விந்து நமது உடலுக்குள்ள உருவாகி அந்த 21 நாள் வளர்ந்து அது முதிர்ச்சி அடைஞ்ச போது அது ஒரு உந்து வேகத்தை கொடுக்கும். கழிக்க வேண்டும் என்ற உந்து வேகத்தை கொடுக்கும். அது பால் சுரப்பியலுக்கு வந்து அந்த உந்து வேகத்தை கொடுக்கும் பொழுது அதை கழிக்க வேண்ட உணர்வு வரும். அந்த உணர்வுக்கு பேர்தான் பால் உணர்வு. அந்த நிலைக்கு பேர்தான் பால் முதிர்ச்சி. இந்த நிலையில இந்த விந்தை அவன் குற்றி அவிச்சு குற்றி உண்ண போறானா? அதாவது இந்த பால் உணர்வை அந்த பொறிகளின் வழியாக இந்த உலக போகத்துக்குள்ள காமாக்கினியாக இன்னும் ஒரு கருப்பைக்குள்ள விட போறானா? அப்படி விட்டு ஒரு சிற்றின்பத்தை அனுபவிக்க போறானா? அது சிற்றின்பம், ஒரு சிறு பொழுது இன்பம். அப்படி அந்த இன்பத்தால அவன் பெறப்போறது ஒன்றுமே இல்லை. அப்படி விட போறானா? அல்லது இப்ப நான் கடயோகம் செய்கிறோம். இந்த கடயோகத்திலே விந்த வற்ற செய்வார்கள். அந்த விந்த வற்ற செய்வது இந்த நெல்லை பொரிக்கிறது போலதான். அதிலும் பலன் இல்லை. அப்ப என்ன செய்ய வேணும்? இந்த விந்து காமாக்கினியாக மாறாமல் அதை சிவாக்கினியாக மாற்ற வேண்டும். அதை சிற்றின்பத்துக்குள்ள போகாமல் பேரின்பத்துக்குள்ள போக செய்ய வேண்டும். அதை சிற்றின்ப உணர்ச்சிக்குள்ள போகாமல் பேரின்ப உணர்ச்சிக்குள்ள போக செய்ய வேண்டும். அதை உடல் உணர்ச்சிக்குள்ள போகாமல் அதை சிவ உணர்வாக மாற்ற வேண்டும். அவ சிவ உணர்வாக மாற்ற வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த விந்து நாதத்தை அது எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு செல்ல வேண்டும். அந்த கொண்டு செல்வ என்ன? அந்த எந்த சிவத்திலே இருந்தது வந்ததோ
அந்த சிவத்திட்ட கொண்டே சேர்க்கவான். அப்ப அதான் திருமூலர் அழகான வார்த்தையில சொல்றார், குற்றியோ வருத்தோ இந்த விதியை உண்ணாமல் அந்த எந்த மெய்ப்பொருள்ல இருந்து வந்ததோ அந்த மெய்ப்பொருளுக்கே விட்டு விட்டான். வித்து விட்டானா? வித்து வித்தான் அன்றோ? வித்து போட்டான். யாருக்கு வித்து போயிட்டான்? அந்த மூலப்பொருளான சிவனுக்கு. அங்கே இருக்கிறான், உச்சியில இருக்கிறான், சகஸ்டதளத்துல இருக்கிறான். அப்ப அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த விந்துநாத சக்திய அது பாலுணர்வை தூண்டி கொண்டிருக்குது. அது பொறி வழியாக போக எத்தனிச்சு கொண்டிருக்குது. அது ஒரு உந்து வேகத்தை கொடுத்து கொண்டிருக்குது. அது ஆண் பெண்ணை நாடுது, பெண் ஆணை நாடிக்கொண்டிருக்குது. அப்படி நாடி சென்று சிற்றின்ப உணர்வு பெறுவதற்காக முனைகின்றது. அப்படி அந்த சிற்றின்ப உணர்வு வராமல் அதை பேரின்ப உணர்வாக மாற்றுறதுக்கு என்ன வழி? அந்த சிவத்துக்கு விக்கிறதுக்கு என்ன வழி? சிவத்துக்கு விற்றாண்டா என்ன, அந்த பரம்பொருளுக்கு விற்கிறாண்டா என்ன, பரம்பொருளோட கொண்டே சேர்க்கிறது. வித்து வித்தான் அன்றோ? வித்து விட்டான். யாருக்கு வித்து விட்டான்? அந்த சிவத்துக்கு, அந்த பெரும் பொருளுக்கு, அந்த மூலப்பொருளுக்கு விற்று விடவான், மூலப்பொருளோட சேர்த்து விடவான். அப்ப யாராலே அது முடியும்? இந்த உபாயம் கற்றவர்கள் இந்த விந்துவை பொறிவழிய உலக போகத்துக்குள்ள போகாமல் அத ஒரு உபாயத்தின் மூலமாக சிரசு கொண்டு செல்ல வேண்டும். சிரசுல இருந்து அங்க பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். அப்புறம் அந்த இன்பத்தை உடல் முழுக்க பரப்ப வேண்டும். இதத்தான் அந்த உபாயத்தை யாரெல்லாம் கற்று செய்கிறார்களோ அவர்களுக்கு பேர் சிவயோகி. அந்த சிவயோகி இந்த வித நெல்ல உணவாக உண்ணாமலும் சுட்டு உண்ணாமலும் அதே நேரம் அதை இன்னொரு கருப்பைக்குள்ள விதைக்காமலும், அப்படி விதைக்கிறதால என்ன விளைச்சல்? என்ன விளைச்சல்? இன்னும் ஒரு பிறவி, இன்னும் ஒரு உடலை கட்ட போகுது. அதுல இனி பார்க்க போறோம். அந்த உடலுக்கு தொன்று தொட்டு வந்த வினைகள் வரப்போகுது. வாழ்நா சானா குணங்கள், கீழ்மை, சீர்பட்ட நெறி எல்லாம் அதுக்கு வரப்போகுது. அது பிறகு பிறவி எடுத்து பிறக்க போகுது, பிறகு இறக்க போகுது, பிறக்க போகுது, இறக்க போகுது. இந்த சுழலுக்குள்ள போய் சிக்க போகுது. அப்படியான விளைச்சல், அப்படியான துன்பம், அந்த பிறவி துன்பம் அதை பெறாமல் மேலான பரம்பொருளுடன் விற்று விட்டான். விற்று சிவப்பேறு பெற்றான். அருமையான திருமந்திரம். உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மிக எளிமை. அப்ப அதான் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றார்? 2 உபாயங்கள். ஒன்று, வேதாத்திரி மகரிஷி சொல்றார் ரீசைக்கிளிங் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ரீசைக்கிளிங், திருப்பி கொண்டு போ. அது 12 வயது 14 வயது என்ற பக்குவ வயது வரும் பொழுது அது மூளையில இருந்து சுஷ்மனா நாடி வழியாக பால் சுரப்பிக்கு வந்து விட்டது, மூலாதாரம் வந்து விட்டது. அது இப்ப பாலுறவை தூண்டுது, உந்துவாகத்தை கொடுக்குது. அது இப்ப அதை செலவழிக்கிற பக்குவம் இல்லை, அவனுக்கு காலம் இல்லை, தேவை இல்லை, உரிய வாய்ப்பு வசதிகள் இல்லை. இதை திருப்பி கொண்டு போகணும். அதான் ரீசைக்கிளிங் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ற. அதை திருமூலர் சொல்ற பரியங்க யோகம். இந்த வேதாத்திரி மாதிரி சொல்ற இந்த ரீசைக்கிளிங் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் காயகல்ப பயிற்சி, இந்த பரியங்க யோகம் 2 உபாயங்கள். திருமூலர் சொல்ற உபாயம் பரியங்க யோகம்.
வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிற உபாயம் காயகல்ப பயிற்சி. அப்ப இந்த காயகல்ப பயிற்சியில என்ன செய்யறோம்? இந்த விந்தினது நீர்ப்பு தன்மையை குறைத்து அதனுடைய தரத்தையும் திறத்தையும் அதிகமாக்கி அது உடலை விட்டு வெளியேறிய தன்மையை குறைத்து பால் உணர்வு தூண்டுதலை குறைத்து மூதாதாரத்துல தேக்கமுற விந்துல இருந்து சுத்த சக்தி அதை பிரிச்சு அதை அந்த பிராணனோட சேர்த்து பதங்கமாக பிரிச்சு முதுகுத்தண்டு வழியாக சுஷ்மனா நாடி, அந்த சுஷ்மனா நாடின்ற ஒரு முனை மூலாதாரத்துல இருக்கு, மூலாதாரத்துக்குள்ள இருக்கு. ஒரு முனை ஆக்னா சக்கரத்துல நிக்குது. அப்ப ஒரு முனை போக வழியில நிக்குது, அதுக்கு வழியாக நிக்குது. அடுத்த முனை யோக வழிக்குள்ள நிக்குது. அப்ப இந்த சக்தி, அந்த விந்துநாத சக்தி அது மூளையில இருந்து இந்த சுஷ்மனா நாடி வழியாகத்தான் மூலாதாரம் வந்தது. அதை திருப்பி அந்த சுஷ்மனா நாடி வழியாக, நடுநாடி வழியாக, பிரம்ம நாடி வழியாக அந்த மூலத்தம்பம் கம்பம் வழியாக அத சகஸ்டதளம் கொண்டு செல்ல வேண்டும். அதை எளிமையாக வேதாத்திரி மகரிஷி முதுகுத்தண்டு வழியாக மேலேற்றி மூளையில உற்பத்தியாகிற வித்து சக்தியோட இணைய செய்ய வேண்டும். அதுதான் காயகல்ப பயிற்சி. அதை பிறகு உடல் முழுக்க பரப்பி உடல்ல சுவர விட வேண்டும். பரப்புறன்னு சொல்லக்கூடாது, அவர் உண்மையா சுவர விடுதல் என்றுதான் சொல்லியிருக்கிறார். சுவர விட்டு அந்த சுவர விடுறத்தால இந்த காயத்தை, அந்த உடலை வலிமை மிக்க உடலாக மாற்ற வேண்டும். அதைத்தான் திருமந்திரத்துல இந்த அந்த விந்து சக்திய எப்படி கொண்டு செல்லலாம், அந்த ஞானிகள் எப்படி கொண்டு செல்கிறார்கள், அதற்கான வழிமுறை என்ன என்பதை பற்றி ஹரியங்க யோகம் என்ற முறையின் மூலம் கொடுக்கின்றார் திருமூலர். ஹரியங்க யோகம் என்ற முறை மூலம் கொடுக்கின்றார். அப்ப இங்க பாருங்க, இந்த பாட்டை அன்னம் பிராணன் என்று ஆர்க்கும் இரு விந்து, ரெண்டு விந்து மானுட உடல்ல இருக்கு. அன்னம் பிராணன் என்று ஆர்க்கும் இருவிந்து தன்னை அறிந்துண்டு சாதிக்க வல்லார் சொன்னமுமாம் உரு தோன்றும் எண் சித்தியாம் அன்னவரெல்லாம் அழிவர நின்றதே. என்ன சொல்றார்? இந்த உடம்புல உற்பத்தியாகிற தூல விந்து, பிராண விந்து, ரெண்டு விதமான விந்து இந்த மானிடர்கள் அனைவருக்கும் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த தூல விந்து என்றுதான் எங்களோட உணவுல இருந்து வாரது. பிராண விந்தாண்டு பிராண சக்தியோட வாரது பிராண விந்து. ரெண்டு விந்து நம்முடைய உடலுக்குள்ள இருக்கு. திருமூல சொல்றது, வேதாத்திரி மகர்ஷி அதை விந்து நாதம் என்று எளிமைப்படுத்தி விட்டேன். அப்ப இந்த இந்த தூல விந்து பிராண விந்துவென்ற பயனை அறிய வேண்டும். அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி அனுபவிக்கலாம், அதை அறிந்து அனுபவித்து வாழுகிற ஆற்றல் பெற்றவர்களுக்கு அந்த உடம்பு பொன் போன்று விளங்கும். 8 சித்திகளும் அட்டமா சித்திகளும் கைகூடும். இந்த ஆற்றலுடையவர்களுக்கு, அந்த சிவயோகிகளுக்கு அழிவில்லை.
உடம்பு பொன் போன்று விளங்கும். அதுதான் வேதாத்திரி மகரிஷியும் சொல்ற, காய கல்பம், காயம் கல்பமாக மாறும் சொல்றார். காயம் கல்பமாக மாறும், காய கல்பம். இதை திருமூலர் இப்படி விளங்கப்படுத்துறார். அப்ப இந்த முறையைத்தான் திருமூலர் அனுபவித்து வாழ்ந்தார்கள். அவருக்கு என்றைக்குமே அழிவில்லை. மற்ற சித்தர்களும் இதை பயன்படுத்தினார்கள். அதான் அவர்கள் மரணமிலா பெருவாழ் வாழ்ந்தார்கள். அன்னவிந்து உணவிலிருந்து வாரது, அது தூல விந்து. பிராண விந்து அத சூக்கும விந்துன்னு சொல்றாங்க. இந்த தூல விந்து இந்த பிராணனோட சேர்ந்து அதை நாங்கள் மூச்சால இழுக்கிறோம், ஓஜஸ் மூச்சால மேல இழுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பரியங்க யோகத்தை பற்றி நீ சொல்ல போறேன். அந்த பரியங்க யோகத்துல இந்த பிராணனோட சேர்ந்து சுழுமுன நாடி ஊடாக அனல் காற்றாக, இப்ப நீங்க அனல் காற்றுன்னு யோசிக்கப்படாது. நாங்கள் அஸ்வினி முத்திரை போடுறோம். சரியாக நாங்கள் அஸ்வினி முத்திரையை 10 தரம் போட்டால் இந்த மூலாதாரம், இந்த வித்து கலசம் சூடு ஏறும். அதை உணர வேணும். அது ஏறத்தக்கதாக அஸ்வினி முத்திரையை நாங்கள் போடுவோம். பரியங்க யோகத்தில் நம்ம அனல் காற்று உருவாகும். அதை மேலே கொண்டு செல்றது, அதை சிரசு கொண்டு போறது. அதை இந்த ஒளி மண்டலமாக காட்சி தர்ற அத சந்திர மண்டலம். எங்களோட உடம்புல 3 மண்டலங்கள் இருக்கு. அக்னி மண்டலம் தொப்புளு கீழே, தொப்புளோட அதுக்கு மேல சூரிய மண்டலம், கண்டத்துக்கு மேல அது சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலத்தை கொண்டு சென்று விட்டோமா இருந்தால் அது ஒளி மண்டலமாக காட்சி தரும். அதை நாங்கள் காயகல்ப பயிற்சியில இத மூளையை கொண்டு செல்ல, அந்த மூளையில மூளை செல்கள் எல்லாம் ஆற்றல் பெற்று அது ஒளியுடையதாக மாறும். அது காந்த சக்தியை பெறும் என்கின்றார் வேதாத்திரி மகரிஷி. மூல செல்கள் மட்டுமல்ல, அந்த சகஸ்டதள சக்கரமே தூண்டப்பட்டு விடும். அதான் ஒளி மண்டலமாக காட்சி தரும். அப்ப இந்த பயிற்சி, இப்படியான பயிற்சியை திருமூலர் பெண்ணோடு சேர்ந்து செய்தால் அது பரியங்க யோகம் என்று சொல்றார். பெண்ணோடு சேர்ந்து செய்யல, அது பரியங்க யோகம் என்றார். வேதாத்திரி மகரிஷி தனித்து செய்கிறார். காயகல்பம் என்ற முறை தனித்து செய்கிறார். அப்ப இந்த பரியங்க யோகம் என்றால் என்ன, அதை விளங்கி கொண்டு அங்கால போவோம். பரியங்க யோகம் என்றா என்ன, எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். கவனமா கேளுங்கோ, பிற கேள்வியில கேட்கலாம். சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றுற ஒரு யோக முறைக்கு பேர் தான் பரியங்க யோகம். பரியங்கம் என்றா கட்டில், கட்டிலில் செய்யப்படும் யோகம், படுக்கையில் செய்யப்படும் யோகம். படுக்கையில 2 நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று உறக்கம், மற்றது இப்படி தலைவன் தலைவி இணைதல். அப்ப தலைவன் தலைவியும் இருவரும் போகத்துக்காக இல்லாமல் யோகத்துக்காக இணைய வேண்டும். அப்படி ஒரு தலைவன் தலைவி அவர்கள் இருவரும் சிவயோகியாக இருக்க வேண்டும். இந்த பரியங்க யோகத்தில இந்த பால் உணர்வு உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது அந்த விந்தநாத சக்திய பொறிகள் வழியாக, அதற்குரிய உறுப்புகள் வழியாக அதை செல்ல விடாமல்
அந்த யோகிகள் இருவரும் அதை யோக முறையின் மூலமாக அதை ஒரு அக்னி கனலாக மாற்றி அந்த காமாக்கினியை சிவாக்கினியாக மாற்றி அந்த அக்னியை சகஸ்டதலம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சென்று அந்த அக்னி அந்த பால் உணர்வு அங்க செல்லும். அது அங்க ஒரு இன்பத்தை கொடுக்கும். இந்த பால் உணர்வு பொறிகள் வழியாக காமாக்கினியாக உலக போகத்துக்குள்ள சென்றால், இன்னொரு கருப்பைக்குள்ள விட்டால் சில வினாடிகள் மட்டும் தங்குற சிற்றின்பமாகவும் சிற்றின்ப உணர்வாகவும் இருக்கும். ஆனால் இப்படி இந்த ரெண்டு சிவ யோகிகளும் இந்த உணர்வை வேதாத்திரி மகரிஷி ஓஜஸ் ஆற்றல் என்று சொல்லுவார். எக்டோபிளாசம் திருமந்திரத்தில் அத உணர்வு என்ற அந்த ஆற்றல் அதை உச்சியை கொண்டு சென்றால் அங்கு ஒரு பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பம் இந்த சிற்றின்பத்தை போல அல்ல, அது நீண்ட நேரம் பெருகி வரும் இன்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ப அந்த சிற்றின்ப உணர்வு வரும் பொழுது அத இந்த பொறிகள் வழியாக வெளியில செல்ல விடாமல் இந்த சிவ யோகிகள் தலைவன் தலைவி ரெண்டு பேரும் அத உஷ்ணமாக மாற்றி அதை ஆற்றலாக மாற்றி உச்சிக்கு கொண்டு செல்லும் பொழுது உச்சியிலே அந்த உணர்வு இருக்கும். அப்புறம் அந்த இன்பத்தை அங்க அது 20 நிமிடங்களுக்கு மேல நீடிக்கும். அது ஒரு பெருகி வர்ற இன்பமாக இருக்கும். விந்து கழியாது. இந்த இன்பம் உடல் முழுக்க பரவும். அப்படி இன்ப முழுக்க பரவுறத்தால அந்த உடல் ஒளியுடலாக மாறும். ஒளியுடலாக மாறும். அது உடல் முழுக்க பரவுறன்னு சொல்றத முதல் பார்க்க அது உடல் முழுக்க அது பரவி ஒவ்வொரு செல்லுக்களும் கொண்டு செல்லும். அப்ப திருவாசகத்துல சொல்லும் பொழுதும் வாக்குறந்து இன்ப மயிர்கால் தோறும் ஒவ்வொரு உரோமம் இருக்கு, அது இந்த கால் இருக்கு, அதுக்குள்ள கூட எல்லாவற்றுக்குள்ளும் அது பரவி ஓடும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளால். அவ திருவாசகத்துல கூட இது சொல்லப்படுது. அப்படி இந்த ஆற்றல் சகஸ்டதலத்துக்கு கொண்டு செல்ல, அது உடல் முழுக்க கொண்டு செல்ல அந்த உடல் ஒளியுடலாக மாறிடும். அந்த ஒளி உடல்ல மாறினால்தான் அந்த உடல் ஒளிய பிறகு சீவ ஒளியா மாத்தவன், சீவ ஒளிய சூக்கும ஒளியா மாத்தவன், உடல் ஒளிய சூக்கும ஒளியா மாற்றி சூக்கும ஒளிய உயிர் ஒளியா மாத்தவன். உயிர் ஒளியத்தான் நாங்கள் துரியாதீத அவன் செய்யல இந்த உடலை விட்டு வெளியில கொண்டு வாரோம். வெளியில கொண்டு வந்து துவாதசாங்கத்துல இந்த பேரியக்க மண்டலம் ஆரம்பிக்குது, அதுல கலக்கிறோம். திருமந்திரம் சொல்லுவார், அது சிவ ஒளி. அந்த சிவ ஒளிக்குள்ள உயிர் ஒளிய கலக்கிறது. அது காரண சரீரம் என்று சொல்லுவார். அதை பற்றி ஆழமா செல்லாமல் இப்படியான
ஆற்றல் பெறுகிறதுக்குத்தான் இந்த பரியங்க யோகம் திருமூலராலும் காயகல்ப பயிற்சி வேதாத்திரி மகர்ஷியாலும் தரப்பட்டிருக்கு. அப்ப வேதாத்திரி மகர்ஷி சொல்ற தன்னுடைய நூல்ல, எனக்கு இந்த உணர்வு வந்த பிறகு அந்த நேரம் நான் துரியத்துக்கு சென்று விடுவேன். அது தானாகவே துரியத்துக்கு வந்துடுவான் உணர்வு. அதனால என்ன குழந்தை பிறக்காது. ஆனா இது எல்லாம் என்னால மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. அதனாலதான் எனக்கு 2வது திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்ற. அப்ப அப்படி ஒரு முறைக்கு பேர் தான் இந்த பரியங்க யோகம். அப்ப இந்த விந்து இந்த மானுட உடம்புல தோன்றி அது 3 நாளில் கலந்துட்டு காயத்துடன் மனமாகும் கலாவிந்து நேயத்தே நின்றோர்க்கு நீங்கா விடாமையின் மாயத்தே செல்வோர் மனதோடு அழியுமே. இப்ப இந்த திருமந்திரத்தை பாருங்க, காயத்திலே 3 நாள் கலந்துட்டு 21 நாட்கள் 7 3 21. திருமந்திரத்தை பிரிச்சு படிச்சா அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. 7 3 நாள் 21 நாட்கள் உடம்புக்குள்ள வளர்ந்து வருகிற இந்த விந்து அது மனதின் வழிபட்டு நிற்கும். என்ன கருத்தென்றார், ஒரு உந்து வேகத்தை கொடுக்கும். அந்த விந்து ஒளி பொருந்திய விந்துவாக இருக்கும். அதாவது கலாவிந்து. இந்த பேரை பாருங்க, கலாவிந்து. கலாண்டா ஒளி. ஒளி என்ற சும்மா ஒளி, லைட் இல்லை, ஆற்றல். இந்த பேர் ஆற்றல் மிக்க விந்துவாக நிற்கும். என விந்து நாத சக்தி, அது சிவம் சக்தி. அப்படி ஆற்றல் அது மனத்தின் வழிபட்டு நிற்கும். அது உந்து வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி உந்து வேகத்தை கொடுக்கல என்ன, உந்து வேகத்தை கொடுக்கல நேயத்தே நின்றோர்க்கு நீங்கா விடாமையின். அப்ப நேயத்தே நின்றோர்க்கு நேயம், நேய பொருளான சிவம், சிவத்தின் மேல் பற்றுள்ளவர்கள். என்ன கருத்து, இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, எங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? சிவத்தை அடைய வேண்டும், முழுமை பேர் அடைய வேண்டும், முத்திப்பேர் அடைய வேண்டும். அதான் சிவத்தின் மேல் என்றார். சிவம் என்ற அன்பு கருணை. அந்த அன்பு கருணை இயல்பாக வார நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லுறத்துல நோக்கமுடையவர்கள் தான் சிவத்தின் மேல் பற்றுள்ளவர்கள். என்ன செய்வார்கள், இந்த விந்துவை உடம்பை விட்டு நீங்காது இருப்பார்கள். இந்த உடம்பை விட்டு நீங்கா விடாமையின் அந்த கருப்ப உங்களுக்கு லேசா விளங்கும். நேயத்தே நின்றோர்க்கு, இந்த சிவத்தின் மேல பற்றுள்ளவர்கள் என்றால் இந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த மனித பிறவியின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கா விடாமையின், அதை விட்டு விடாம அந்த உடம்பை விட்டு அந்த விந்துநாத சக்திய இந்த பொறி உறுப்புகள் வழியாக உலக போகத்துக்குள்ள இன்னும் ஒரு பெண்ணுண்ட அந்த தூண்டுதலால, காம தூண்டுதலால, புறக்காம தூண்டுதலால தூண்டப்பட்டு அவளுடைய உடம்புக்குள்ளே அதை செலுத்திவிட, கருப்பைக்குள்ள விட்டு விடாமல் நீங்காது இருப்பர். இந்த உடம்பை விட்டு விடா, உடம்பை விட்டு இன்னும் ஒரு கருப்பைக்குள்ள போய் இன்னும் ஒரு உடம்பை கட்டி விடாமல், இன்னும் ஒரு பிறவியை எடுக்காமல் இந்த உடம்பிலேயே இந்த பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு இந்த விந்து சக்தியை விடாமல் இருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் இந்த விந்த விடத்தான் போறோம். இந்த புறக்காம தூண்டுதல் அதெல்லாம் இனி அடுத்த பகுதியில வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய் மாதர்கள் பார்க்கிறார்கள், புறக்காம தூண்டுதல் வந்திருக்கு,
இந்த உலக மாயை தூண்டுது. அதால அந்த மனம் காம பயப்பட்டு நிக்குது. அந்த காம பயப்பட்டு விந்துவை அழியேற்றத்தான் போறேன், நான் விந்துவை வெளியேற்றி அழிவேன் என்று நிற்பவர்கள், அதுல தூண்டப்பட்டிருப்பவர்கள், இந்த உபாயங்களை பற்றி தெரியாதவர்கள், இந்த அஞ்ஞானத்தில இருப்பவர்கள், அறியாமையில இருப்பவர்கள் இதை விட்டு விடுவார்கள், கருப்பையக்கில விட்டு விடுவார்கள். அப்ப இந்த ஒளி பொருந்திய விந்துவை, ஒளி என்ற என்ன? ஆற்றல், பேராற்றல். இது சிவம் சக்தி, இது சிவத்தினுடைய சொத்து, சிவசொத்து. சிவசொத்தை வீணாக்க கூடாது, நாசம். சிவசொத்தை வீணாக்கினால் வம்சம் நாசம், வம்சம் நாசம். அப்ப சிவசொத்தை வீணாக்காமல் சிவப்பேரலியோட கலந்தால் அது காமாக்கினியை, அது சிற்றின்ப உணர்வை சிவாக்கினியாக, சிவ உணர்வாக மாற்றி அத சகஸ்டதலத்துக்கு கொண்டு சென்றால் பேரின்பம், வெளியேற்றினால் சிற்றின்பம். அப்ப சிற்றின்பத்துக்களை போய்விட்டால் பிறவி வந்துடும், பிறவி எடுக்க வேணும், பிறவி துன்பம் வந்துடும், இன்னும் வினைகள் கட்டப்பட்டு விடும். அதால பலவிதமான அனுபவங்களை பெற வேண்டி வந்துடும். வேண்டாம், பிறவி எடுத்தெடுத்து அழிவார்கள், அழிந்து போவார்களே, அது வேண்டாம். ஆனபடியால நீ என்ன செய்ய வேண்டும்? காயத்திலே 7-3 நாள் கலந்துட்டு இருந்து வெளிக்கிடுதா. காயத்துடன் மனமாகும் கலாவிந்து, தொழிவிந்து, அந்த ஆற்றல் வித்த மிந்து, அது மனத்தின் வழிபட்டு நிக்குது. அந்த மனத்தின் வழிபட்டுத்தான் நிக்கு. இந்த மனம் அப்படி போகுது. இந்த மனம் மாயைக்குள்ள போதா, உலக போகத்துக்குள்ள போதா, சிவபோகத்துக்குள்ள போதா? இப்ப நேயத்தே நின்றோர்க்கு நீங்கா விடாமடை, மாயத்தே செல்வோர்க்கு மனதோடு அழியுமே, மனத்தோடு சேர்ந்து காம பயப்பட்டு அழிந்து போமே. அப்படியெல்லாம் விட்டு விடாத, அதை விடாத, அந்த ஒளி பொருந்திய விடாத, பிந்துவை விடாத. அது உன்னுடைய பிந்துவை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? பிந்துவை விட்டு விட்டீன்னு சொன்னா இவர்கள் விந்த விடேக்குள்ள, அப்ப ஞானிகள் எல்லாம் சொல்லுறார்கள், சித்தர்கள் எல்லாம் சொல்லுறார்கள், வேதாத்திரி மகர்ஷி எல்லாம் சொல்லுறார்கள், வித்தின் மகிமை என்னன்னு சொல்லுறார்கள். இது என்ன வித்து? இந்த விந்தின் என்றா என்ன? இந்த விந்தின் பெருமை என்ன? விந்தின் பவர் என்ன? சக்தி என்ன? ஒரு துளி விந்து 80 துளி ரத்தம். இப்ப நான் அதுல காட்டின எவ்வளவு பொருட்கள் எல்லாம் அதுல இருக்கு. அந்த விந்து அது அழிய போகுது, அழிக்கிறோன்னு நிற்கிறார். அந்த அழிகின்ற விந்து அளவை அறியார். அறியாம நிற்கிறாரே. கழிகின்ற அதனை உட்காக்கலும் தேரார். அழிகின்ற காயத்து அழிந்து அயர்வுற்றோர் அழிகின்ற தன்மை அறிந்து ஒழியாரே. அற்புதமான திருமந்திரம். அழிகின்ற விந்து அளவை அறியார், அறியாம இருக்கிறார். அழிகின்ற விந்து எப்படி? இந்த விந்துவென்ற பெருமையை அறியாமல், இந்த விந்துவென்ற ஆற்றலை அறியாமல், இந்த விந்துவாக எந்த சக்தி இருக்கிறது என்பதை அறியாமல், அது யாருடைய சொத்து? அது சிவ சொத்து, அது சிவ சொத்து என்று அறியாமல் அதை வீணே அழிக்கின்றார்கள், அதை வீணாக செலுத்துகின்றார். கழிகின்ற அதனை காக்கலும் தேரார். கழிகின்ற, கழிகின்ற, அது கழிச்சு விடுறது. ஒன்றுக்கு பிரயோசனம் இல்லாதான் கழித்தல் என்றது. கழித்தல், கழிக்கிறது, மலங்கழிக்கிறது, சலங்கழிக்கிறது, கழித்தல். அப்ப அதை கழிக்கிறீங்க. விந்த கழிக்க வேண்டாம், கழிக்க வேண்டாம், அதை சிவத்தோட சேர்க்கவன். அதனை உட்காக்கலும் தேரார். அட, அந்த அழிகின்ற விந்துவை
அழிக்காமல் கழிக்காமல் அதை நிறுத்தி தன்னுக்குள்ள நிறுத்தி அதை சகஸ்டதளம் கொண்டு சென்று அந்த விந்துவை திறன் மிக்கதாக நீர்ப்புத்தன்மையற்றதாக நீர் மாற்றி அதை ஓஜஸ் ஆற்றலாக மாற்றி அதை எக்டோபிளாசமாக மாற்றி திருமூல சொல்லுவார் அந்த உணர்வை சிவ உணர்வாக மாற்றி அதை காத்து கொள்ற அந்த உபாயத்தை அறியாமல் இருக்கிறார்களே கழிகின்ற அதனை உட்காக்கலும் தேரார் அழிகின்ற காயத்து அழிந்து அயர்வுற்றோர். அழிகின்ற காயம், இந்த காயம் என்ற உடம்பு பஞ்சபூதத்திலான உடம்பு 36 தத்துவங்களோட கட்டப்பட்ட உடம்பு, அது அழிகின்ற உடம்பு. அந்த அழிகின்ற உடம்புக்குள்ள கொண்டே விட போற அத வந்து இந்த உடம்பும் அழிஞ்சு அது இன்னொரு உடம்ப கட்ட போகுது, அதுவும் அழிஞ்சு இவரெல்லாம் துன்பப்பட போகிறார்கள். அப்ப இறந்து ஒழிகின்ற உடம்பினில் வாழ்ந்து தளர்ந்து அழிந்து போறார்கள். இத வீணே வெளியில செலவழிக்கிறபடியால இவ்வளவு மாபெரும் ஆற்றல், எவ்வளவு பெரிய ஆற்றல் அதுல இருக்கு, அந்த ஆற்றல் அழிஞ்சு போகுது. அப்ப விந்து கட்டான் நொந்து கட்டான், விந்த கட்டியவன் வீட்டை கட்டுவான், விந்து கட்டான் நொந்து கட்டான், அவன் உடம்புல நோய்கள் வந்துடும். அப்படி இறந்து ஒழிகின்றான், அதை தளர்ந்து போகின்றான், வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கிறான், மீண்டும் மீண்டும் பிறவிக்கு போறான். அப்ப அழிகின்ற தன்மையை அறிந்தும் அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த விந்து நீக்கத்தை, இந்த நீக்கம் என்ற நீக்கிறோம், கழிச்சு விடுறோம். இப்படி நீக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, என்ன அறியாமை, என்ன அஞ்ஞானம், இவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு இல்லையா, இந்த ஞானம் இல்லையா? ஏன் இந்த ஞானத்தை கொடுக்க இல்லை? இவ்வளவு பொருட்கள் இருக்கே, 2.5 ml சீமன் வெளியேறினார், எவ்வளவு 200 தொடக்கம் 300 மில்லியன் விந்தணுக்கள் வெளியேறப்போ, இவ்வளவு பொருட்கள் வெளியேறப்போ, இவ்வளவு சத்துக்கள் வெளியேறப்போ. அப்ப இந்த நாங்கள் சாதாரணமாக வெளியேற்றி விட்டால் அதுக்குள்ள எப்படி ஒரு விந்து, இது தூல விந்து என்று சொல்றாரு. இப்படி இருக்கும் ஒரு விந்து. இதை பற்றி அடுத்த பகுதியில மிக விரிவாக தர இருக்கின்றேன். தூல விந்து, தூல முட்டையை பற்றி. இப்படி ஒரு விந்து, இப்படி ஒரு முட்டை, பாருங்க, ஒரு இயாக்குலேஷன்ல ஒரு முறை சம்போகம் கொண்டால் 200 தொடக்கம் 300 விந்திய மில்லியன் விந்தணுக்கள். இந்த விந்தணுவண்டா இது ஸ்பெர்ம், அங்க சொல்லப்படும் விந்துநாத சக்தி. இது ஸ்பெர்ம் தூலமாக இருக்கிறது. இது வெளியேறும், அவ்வளவு ஒரு எண்ணிக்கையில வெளியேறும், 1-2 கிடையாது, அவ்வளவு. அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க, ஒரு சீமன் எடுத்தால் அந்த சீமனுக்குள்ள எவ்வளவு பொருட்கள் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பெர்மட்டோசோவா என்றாதான் இந்த விந்து, இந்த ஸ்பெர்ம்ஸ், இதுதான் ஸ்பெர்ம்ஸ். 2/5 இருக்கு. இந்த செமினல் ஃப்ளூயிட் என்று இருக்கு, திரவம், அது 60-75 இருக்கு. அதுக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அல்கலைன் ஃப்ளூயிட் இருக்கு. பிறகு அதுக்குள்ள பாருங்க, நியூட்ரிஷனல் சப்போர்ட், பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட். அதாவது இந்த விந்து விட்டுட்டான், சொல்ல சொல்ல கேட்காம விட்டுட்டான். அந்த விந்து இப்ப கருப்பைக்குள்ள போகணும். அப்ப போறதுக்கு அந்த விந்து, அதுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு சாப்பாடு வேணும். அதான் சாப்பாடு, நியூட்ரிஷனல் சப்போர்ட். இனி அமினோ ஆசிட்ஸ்கள் அதுவும் தேவை, என்சைம்கள் அதுவும் தேவை.
ஃப்ரக்டோஸ் என்ற சத்துப்பொருள் அதுவும் தேவை. மற்றது அதுக்குள்ள இனி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற பொருட்கள். இனி அது பெண்ணின் கருப்பைக்குள்ள போகுது. இந்த விந்து பெண்ணின் கருப்பைக்கு ஒரு பிற பொருளாக கருதப்படும். அப்ப பெண்ணின் உடம்பு நிற்கும், ஏதோ ஒரு கிருமி என்ற உடம்புக்குள்ள வருது என்று நினைச்சு அந்த விந்து அணுவை அட்டாக் பண்ண வலிக்கிடும். ஒரு கிருமி நினைச்சு அதை அட்டாக் பண்ண வலிக்கிடும். அப்ப அட்டாக் பண்ண விடாமல் அதை பாதுகாக்கும். அதுக்காக இறைவன் சில பொருட்களை உருவாக்கி இருக்கிறான். அந்த பொருட்கள் அந்த விந்துவை இந்த பெண்ணின் உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அதை ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு மறைப்பு மாதிரி மறைச்சு கொண்டே கொண்டே முட்டையோடு சேர்த்த அப்புறம் விளையும். பாருங்க என்ன விளையாட்டுல அவன் சொல்லி கேட்காம விடுறான். சொல்ல கேட்கிறான், விட்டுட்டான். பிறகு இறைவன் அவர்தான் எல்லாத்தையும் செய்கிறார். எல்லாம் அவற்ற வேலைதான். அவர் எல்லாத்தையும் தண்டி அந்த இந்த கொண்டு போய் சேர்க்கணுமே, ஒரு குழந்தையை உருவாக்கணுமே, ஒரு கருவிலேயே தொழில குழந்தை, ஒரு ஞான குழந்தையை உருவாக்கணும், ஒரு சமுதாய குழந்தையை உருவாக்கணும். அது நொண்டியா குருடா வரக்கூடாது, நோயுற்ற குழந்தையா வரக்கூடாது, அநியாயமாக இந்த 200 தொடக்கம் 300 பில்லியன் விந்தணுக்கள் வீணா போகக்கூடாது. அதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறார். இனி பாருங்க, புரோஸ்டேட்டிக் புளூயிட், புரோஸ்டேட்ல இருந்து வாரம் எல்லாம் அதில் நாங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த பகுதியில வடிவா படிக்க இருக்கிறோம். இதெல்லாம் கிடக்கு. இனி அது லேசாக பெண் உறுப்புக்குள்ள போகணும். அதுக்கு பல்போ ஜுரைத்திரல் சுரப்பி என்ற ஒரு சுரப்பி இருக்கு. அதுல இருந்து சுரப்புகள் வரும். கலக்டோஸ், மியூக்கஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் பெரிய சக்தி மிக்க ரசாயன பொருட்கள், இம்யூன் சிஸ்டத்துக்கான பொருட்கள். இதெல்லாம் வீணா போகுதே. ஏனப்பா நீ வீணாக்குற? வீணே வெளிப்பட்டு அழிகின்ற விந்துகின்ற பெருமைய எல்லாம் வீணாக்குறியப்பா, அறியாமல் இருக்கிறாயப்பா. இந்த இந்த உடம்பு எடுத்து பார்த்தா அதுவும் பிறந்து இறக்குற உடல் தானே, அப்படி ஒரு உடலைத்தானே கட்ட போற. உன்ற உடம்பும் பிறந்து இறந்து அழிகிற உடம்பு. நீ இனி கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறியே, அதுவும் இறந்து பிறக்கிற உடம்பா இருக்கு. ஆனபடி அந்த உடம்பை எடுக்காம இருப்பா. உடம்பை எடுக்காம இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த வெளியேற்றாத இந்த பேரொளியோட கலக்க விடு. அட இந்த உண்மையை அறியாம இருக்கிறார்களே. இந்த அடுத்த அதிகாரத்துல அடுத்த பகுதியில நான் இதை சொல்ல போறோம். இந்த விந்துவ சிவத்தோட எப்படி இணைக்கலாம் என்பதை பற்றி எல்லாம் பேச போறோம். அப்ப வேதாத்திரி மாதிரி சொல்ற, என்னப்பா இந்த வித்தளவு அழுத்தமொடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. வித்தினது பெருமை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மாறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டம். உயிர் நட்டம். இந்த விந்த அணுக்கள் உயிர் சக்தி என்று நான் சொன்னேன். அப்ப அது உயிர், அதான் உயிர் தாங்கி, அதான் உயிரை தாங்கி வச்சிருக்கிறது. அதான் உயிருக்கு உயிர் கூட்டுற சக்தி. அதை செலவழிக்கிறியே, அதால வினை விளைவாய் நோய்கள் பல ஒருவெடுக்கும். வித்து உயிர் காந்தம் மணல் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்திடுதல் வேண்டும். அட வித்து அளவு, அளவு வித்து, வித்தின்ற தரம் திறன், அழுத்தம், நீர்ப்புத்தன்மை இல்லாத தூய்மையான சிவத்தன்மையுடைய விந்து. அதான் பரியங்க யோகத்துல உருவாகிற விந்து, காயகல்ப பயிற்சியால உருவாகிற விந்து, அத சிவவிந்து, சிவத்தன்மை பெற்ற விந்து என்று சொல்லுவார்கள். மற்ற விந்துக்கு இந்த விந்துக்கு இடையில வேறுபாடு அதுதான்.
அதெல்லாம் இந்த பயிற்சியை செய்ய சொல்ற காயகல்ப பயிற்சி செய்து வார குழந்தைக்கும் காயகல்ப பயிற்சி செய்யாம வார குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். காயகல்ப பயிற்சி செய்தால், பரியங்க யோக பயிற்சி செய்தால் அதால வார விந்து சிவத்தன்மை பெற்ற விந்துவாக இருக்கும் என்று சொல்றார். அப்ப அழுத்தமுடு தூய்மை, அதுதான் சிவத்தன்மை என்றா தூய்மை. அதால என்ன வரும்? உடல் கட்டு மனதின் தன்மை. உடலும் உறுதியானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு மிக்க உடலாக இருக்கும். மனம் வளமானதாக நுண்மையானதாக இருக்கும். இந்த வித்தின் பெருமை உணரவில்லையே, உணரத்துக்கு முன்னமே நீ இந்த வீணாக அளவு முறை மீறி மாறி நீ இதை செலவழிக்கிறியே. அதால இந்த உயிர் நட்டம், இந்த உயிர் சக்தி நட்டம், உயிர் தாங்கி நட்டம், இப்ப சொல்லப்பட்ட அவ்வளவு பொருட்களும் நாசமா போகுதப்பா. அதால பல நோய்கள் உருவாக்க போதப்பா. ஆனபடியால நீ இந்த வித்து, இந்த உயிர், இந்த காந்தம், இந்த மனம், இந்த உடல், இதை பற்றி ஒரு அறிவை பெற்றுக்கொள். அதைத்தான் இப்ப சொல்றேன். வித்து அண்டா என்ன, உயிரண்டா என்ன, காந்தமண்டா என்ன, மனமண்டால் என்ன, உடல் என்றா என்னன்னு தெரிஞ்சு கொண்டு விளைவறைந்த விழிப்போடு காத்துக்கொள். அப்ப என்ன சொல்றார்? வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை செய்த இந்த வித்து, இந்த விந்துநாத சக்தி, அது இந்த திறன் மிக்கதாக தூய்மை உடையதாக நீட்புத்தன்மையற்றதாக மாற்றிவிட்டால், இந்த இந்த விந்துவை, இந்த சிற்றின்ப விந்துவை பேரின்ப விந்துவாக மாற்றிவிட்டால், இந்த காமாக்கினியை சிவாக்கினியாக மாற்றிவிட்டால், திருமூலற்ற முறையில சொன்னால், வேதாத்திரி மகர்ஷி சொன்னால் நீர்ப்புத்தன்மையற்ற திறன் மிக்கதான விந்துவாக எக்டோபிளாசமாக மாற்றிவிட்டால் வேண்டும் அளவு உடல் உயிரில் தங்கும், உடலில் உயிர் தாங்கும். ஏன்? இந்த விந்துநாத சக்தி தான் இந்த பூமி சுழற்சியின் பொழுது உயிர்த்துகள்கள் வெளியேறும். அப்படி வெளியேற உயிர்த்துகளை வெளியேறாமல் உயிர் தாங்கியாக இருந்து அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதும், இந்த உடலில் உள்ள உயிர்த்துகளுக்கு உயிர் பூட்டுறதும் இந்த விந்துநாத சக்தி தான். அப்ப அந்த சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் இதால உயிரின்றிய அளவு கூடுது. உயிரின்றிய அளவு உயிர் வளம் வருது, உயிர் ஆற்றல் உடலுக்குள்ள கூடுது. ஆனபடியால சீவகாந்த ஆற்றல் கூடும். உயிரில தான் சீவகாந்த ஆற்றல் உருவாகுது. அந்த சீவகாந்த ஆற்றல் உடல்ல கூடின உடனே இந்த சீவகாந்தம் உடல்ல அத்தனை இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கு. அது இந்த முனைப்புத்தன்மை காரணமா இருக்கு, நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு காரணமா இருக்கு, உடல்ல நடக்கக்கூடிய பகுதிக ரசாயன மின்சார மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கு. இந்த செல்லுகள் எல்லாம் அணு அடுக்கள் எல்லாம் சீர்குலைந்து போகாமல் முனைப்புத்தன்மையால ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வலுவான நோய் எதிர்ப்பு மிக்க ஆற்றலான அந்த உடலாக அணு அடுக்குகள் அமைக்கப்பட்டு அது சீரமைந்து அதனால எந்த நோயும் அணுகாது, முதுமையின் சின்னங்கள் வராது, மரணத்தை தள்ளி போட்டு விடலாம். நீ விரும்புங்கால் சமாதி கிட்டும். விரும்புங்கால் சித்தர்களுடைய 3 நெறி: மகிழ்போகம், இரவாமை, ஈதல். இரவாமை என்றால் நாங்கள் விரும்புகிற காலத்துல இறக்கிறது. நாங்கள் விரும்பினாத்தான் மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம், மரணத்தை நோக்கி செல்லலாம், உடலை விட்டு உயிரை பிரித்து விடலாம். இந்த உடலே உயிரை பிரித்து விடும். அதான் வெள்ளரி கொடி வெள்ளரி காய பிரித்து விடுவது போல வெள்ளரி பழத்தை நாங்கள் விரும்புகிற காலத்துல இந்த உயிரை உடலை விட்டு பிரித்து விடலாம். அதான் விரும்புங்கால் சமாதி கிட்டும், சமாதி நிலைக்கு செல்லலாம். அப்படி நீ செல்ல போறியா? அல்லது நீ இந்த பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போ, அப்படி பார்த்து விட போறியா? பார்த்து போட்டு இதுக்குள்ள போய் சேர போறியா? அழிஞ்சு போறியோ? அழிய போறியா?
அழியாத, நீ அழிஞ்சு போகாத, நீ தப்பிக்கொள் என்று சொல்ற. அப்ப இப்ப இந்த முறையில நாங்கள் இந்த திருமூலர் சொல்ற முறையிலும் வேதாத்திரி மாதிரி சொல்ற முறையிலும் இந்த விந்துநாத சக்திய அத வீணே கழிக்காம அத புறக்காம தூண்டுதலுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கிறதுக்கான உபாயங்களை கற்றுக்கொள்ளவும். அந்த உபாயங்களைத்தான் பரியங்க யோகமாகவும் வேதாத்திரி மகர்ஷியினுடைய காயகல்ப யோகமாகவும் தரப்பட்டிருக்கின்றது. ஐயா இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கலாம், இல்ல இவ்வளத்துல நிப்பாட்டுவோம்? ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 5-10 நிமிஷம் எடுக்கலாம் ஐயா. 10 நிமிஷம் எடுக்கலாம். எடுத்துருக்கோம். இன்றைக்கு இதை முடிச்சிடலாம். அப்ப இந்த பாலுணர்வு நாங்கள் இதுவரைக்கும் ஒரு மறை பொருளாகத்தான் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இது முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதபடியா இன்றைக்கு இத மக்கள் மத்தியில கொண்டு சென்றா நல்லது. இப்ப சித்தர்கள் தான் இதை பற்றிய ஆழமான கருத்துக்களை இந்த பாலுணர்வு, விந்து ஜயம், விந்துவை வெற்றி கொள்ற முறைகளை பற்றி கூறியிருக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி போன்ற சித்தர்கள். இப்ப காமசாஸ்திரம் கூட இந்த முழுமையான கருத்துக்களை கூறவில்லை. ஆனா சித்தர்கள் தான், வேதாத்திரி மகர்ஷி போன்றவர்கள் தான் விந்துவை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதன் மூலம் எப்படி இறைவனை அடையலாம், இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றுவது எப்படி என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அப்படியான சித்தர்கள் நூல் வரிசையில இந்த திருமூலர் விந்து ஜெயமண்ட தரப்புல இதை பற்றியெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறார். அப்ப திருமுறைகள்ல கூட இப்படியான விளக்கங்கள் இல்லை, காமசாஸ்திர நூல்கள்ல கூட இப்படியான விளக்கங்கள் இல்லை. ஆனால் திருமந்திரம் போன்ற நூல்கள்ல தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எங்களுடைய வாழ்வியலுக்கு அடிப்படையான மூலப்பொருளாக நாங்கள் கொள்ளுறது இந்த மூல காரணமாக இருக்கிற இந்த விந்து தான். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு விந்து உண்டு, ஆண்களுக்கு விந்து உண்டு. அதான் விந்து முட்டைன்னு சொல்றேன். ரெண்டும் இருந்தால்தான் மானுட உடம்பை உற்பத்தி செய்யலாம், இல்லாட்ட முடியாது. அப்ப அப்ப பெண்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. என்னது பொறுப்பு? இந்த விந்துவை பாதுகாக்க வேண்டும். ஆண்களுக்கு மட்டும்தான் பரியங்க யோகம், ஆண்களுக்குத்தான் காயகல்ப பயிற்சி என்று மட்டுமண்டு இல்லை. அப்ப நம்முடைய வேதாத்திரி மகரிஷி தான் முதலாக பெண்களுக்கும் காயகல்ப பயிற்சி உண்டு என்று, பெண்களுக்கும் ஆன்மீகம் பாலுணர்வு என்று தலைப்பில பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எனது வாழ்க்கை என்ற நூல்ல பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார் இதை பற்றி அவர். ஆனா அதிலே ஒரு எளிமையாகத்தான் கூறியிருக்கிறார். நாங்கள் ஆழமாக போகலாம். வேதாத்திரி மகரிஷி பொதுவாக இதை எளிமையாகத்தான் விளக்குவார். எல்லாருக்கும் பொதுவான ஒன்றை சொல்லி இருப்பார். ஆனா சிறப்பாக ஆழமாக போக வேண்டும் என்றால் போகலாம். அதைத்தான் நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆழமான வழிகாட்டலும் அவர் காட்டியிருப்பார். அப்ப ஆழமாக போவதற்கு ஒரு நுழைவாசலைத்தான் வேதாத்திரி மகரிஷி ஏற்படுத்தி இருக்கிறார். இதுகள் மூலம், இந்த பயிற்சிகள் மூலம் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா எல்லாம் ஒரு எளிமையாகத்தான் இந்த பயிற்சியில தந்திருக்கிறார். பொதுவாக நாங்கள் ஒரு கருத்தை எடுத்தால் பொது சிறப்பு என்று 2 இருக்கு. அப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒன்று இருக்கும், ஆழமாக போவதற்கும் ஒன்றும் இருக்கு. அப்படித்தான் வேதாத்திரிய பயிற்சிகளும் கருத்துக்களும் பாடல்களும் இருக்கு. அப்ப இவ்வளவு ஆழமான கருத்தை அவர் மிக எளிமையாக மகரிஷி கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் இப்ப ஆழமாக சென்று பார்க்கிறோம். வேதாத்திரி மகரிஷி திருமூலர் தான் தனக்கு குருன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப 2ஐயும் இணைச்சு பார்க்கிறோம். இந்த விந்து உற்பனம், விந்து எப்படி உற்பத்தி ஆகுது, அது நாங்க இதுவரைக்கும் பார்த்தோம். 14 மந்திரங்கள் இந்த இந்த வேதாத்திரிய பாடல்கள் மூலம் எல்லாம் நாங்கள பார்த்தோம். அப்ப விந்து ஏன் கொடுத்தவன் இறைவன்? அவனுக்கு விதை இல்லை,
அவன் விதையால வர இல்லை. ஆனா அவனண்ட விதியால எல்லாமே வந்திருக்கு. அந்த விதியை கொடுத்தவன் அவன் தான். எதுக்காக விதியை கொடுத்துக்கிறான்? விதியை 2 காரணத்துக்காக. ஒன்று இனவிருத்திக்காக, ஒரு நல்ல குழந்தைய உருவாக்குறதுக்காக, ஞான குழந்தைய, கருவிலேயே திருவுடைய குழந்தைய, சமுதாய குழந்தைய உருவாக்குறதுக்கு ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், தன்னை வந்து அடைவதற்கு, இறையுணர்வு பெறுவதற்கு, சிவயோகத்துக்குள்ள செல்வதற்காக கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த விந்து உற்பத்தியில உணவு தான் முக்கியமாக இருக்கு. அதான் 7 தாதுக்களா பிரிந்து இறுதியாக சுக்குல சுரோணமா வருதுன்னு பார்த்தோம். அதுதான் இந்த பாடல்ல ஒரு புல்லுன்ற நுனியில எப்படி பனித்துளி போல வந்ததுலாம் காத்தோம். 21 நாட்கள் உடம்புக்குள்ள இருந்து அது பிறகு அது செலவுக்கு வரும். இப்ப மானுட உடம்புக்குள்ள இந்த இறைவன் இந்த விந்த வச்சுக்கிற இந்த 2 காரணத்துக்காகத்தான். இந்த 2க்கும் பயன்படுத்தாவிட்டால் இந்த விலங்குகள் இனவிருத்திக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். அப்ப நாங்கள் இந்த 2 காரணத்துக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனா பொதுவாக நாங்கள் என்ன செய்யறோம்? இனவிருத்திக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். இந்த சிவ யோகத்துல போறது பயன்படுத்தே இல்லை. அதனால எங்களுக்கும் இந்த விலங்குக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம இருக்கு. அப்ப விந்துவை வெற்றி கொள்ள வேணும், ஜயங்கொள்ள வேணும், விந்தை வெல்ல வேணும். விந்தால் வெல்லப்படக்கூடாது. அப்ப அந்த விந்தால வார அந்த பால் உணர்வை, அந்த இன்பத்தை இந்த திருமூல சொல்ற மாதிரி சர ஓட்டத்தோட, ரெண்டா சுவாசத்தோட, ரெண்டா பிராணனோட சேர்த்து உடம்பு முழுக்க சுவர விட வேண்டும். அதுதான் திருமந்திரத்துல இந்த காயகல்ப பயிற்சி மூலம் ஓஜஸ் ஆற்றல உடல் முழுக்க சுவர விடுதல் என்று சொல்ல பயன்படுத்துறார். அதனால உடம்ப ஒளி உடம்பலாக மாற்று படுத்தார். அப்ப இந்த மேலே கொண்டு போய் மறுபடியும் கீழே இறக்க வேணும். அப்பதான் இந்த இன்பம் பேரின்பமாக மாறும், இல்லாட சிற்றின்பமாக இருக்கும். அதைத்தான் வேதாத்திரி மகரிஷியும் இந்த உடலை நாங்கள் கல்பமாக மாற்றலாம், உறுதியான உடலாக மாற்றலாம் என்றார். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? விந்துன்ற வழியில நாங்கள் போகக்கூடாது. விந்த வெல்ல வேணும், விந்த வெற்றி கொள்ள வேணும். விந்த வெற்றி கொள்றதுக்காகத்தான் எல்லா விதமான உபாயங்களையும் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வல்லமை உடையவனைத்தான் சிவயோகி என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த பால் உணர்வு என்ற இன்ப உணர்வு வரைக்குள்ள அந்த உணர்வை அதற்குரிய உறுப்புகள் மூலமாக அதே இடத்துல வெளிப்படுத்தாமல் அந்த இன்பத்தை சிரசு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த விந்துவை வெற்றி கொள்ளலாம். அல்லாவிட்டால் அந்த பால் உறுப்புகளால போனால் விந்துவால வெற்றி கொள்ளப்பட்டு விடுவோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என்றார் ஔவையார். தன்னை நல்வழியில சொல்றார். நல்லவர்களுக்கெல்லாம் நீ தீயவனாவாய், கெட்டவன் என்ற பெயர் எடுப்பாய். ஆன முதல் என்றா இந்த ஆண் பெண் பருவத்துக்கு வார வயசு 12-14 வயசுல பக்குவப்படுற வயசுல அந்த நேரத்துல உருவாகிற அந்த ஆற்றலை நீ அதிகம் செலவாக்கினால் மானமழிந்து மதிகட்டு போவாய். ஆனால் அதுபடி போவாத. இந்த விந்து முக்கியத்துவம் அறிந்து கொள். விந்து வெல். அந்த விந்துவால உண்டாகிற அந்த இன்ப உணர்வை, அந்த பால் உணர்வை அது வெறேக்கில்ல. நீ ஒரு பக்குவப்படுத்தப்பட்டவனா இருந்தா அதை நீ வெளியேற்றாமல் அதை உடல் இன்பத்துக்கு பயன்படுத்த போறியா அல்லது பேரின்பத்துக்கு பயன்படுத்த போறியான்ற ஆற்றல் நமக்கு இருந்தால் நீ பேரின்பத்துக்கு பயன்படுத்துவ. அதுக்காகத்தான் வேதாத்திரி மகரிஷி இந்த காயகல்ப பயிற்சியையும் திருமந்திரத்துல திருமூலர் பரியங்க யோகத்தையும் தந்திருக்கிறார். அந்த பரியங்க யோகத்தின் மூலம் இந்த ஆற்றலை சிரசு கொண்டு வந்து
உடல் முழுக்க சுவர விட்டு அதுல வார இன்பத்தை அந்த 2 பேரும் இந்த சிவயோகிகள் அனுபவிப்பார்கள். ஆனால் அது பேரின்பமாக இருக்கும். அது சிவ போகமாக, சிவ இன்பமாக இருக்கும். இப்படியான பயிற்சிகள் எல்லாம் துறவிகளுக்கும் பாலுணர்வு வரும். பாலுணர்வு வந்தாலும் இந்த பயிற்சியால அந்த பாலுணர்வை இறை உணர்வாக மாற்றலாம். அப்ப இறை உணர்வாக மாற்றி நாங்கள் வாழ்வின்ற நோக்கத்தை நிறைவேற்றலாம். தேவையானால் ஒரு குழந்தை எங்களுக்கு தேவை, சமுதாய பொறுப்புக்கு ஒரு குழந்தை தேவை. ஞானத்தை, நீங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு ஞான குழந்தை, சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு கருவிலே திருவுடைய குழந்தை வேணுமா? சமுதாயத்தை பொறுப்பு உணர்ந்து, சமுதாய பொறுப்பை உணர்ந்த பெற்றோராக நீங்க இருந்தால் அந்த விந்துவை எப்ப வெளியேற்ற வேண்டும், எந்த நேரத்தில் வெளியேற்ற வேண்டும், எந்த காலத்தில் வெளியேற்ற வேண்டும், எப்படியான கருப்பைக்குள்ள வெளியேற்ற வேண்டும், எப்படியான கோள்கள் நட்சத்திரங்கள் இந்த நிலையில வெளியேற்ற வேண்டும் என்பது எல்லாம் பற்றி தெரிந்து கொண்டு இந்த விந்தை நீ விட வேண்டும். அப்படியான விந்து தூய்மையான விந்து, இறைவனுடன் தோய்ந்த விந்தாக இருக்கும், சிவத்தன்மை பெற்ற விந்தாக இருக்கும். வேதாத்திரிமாறு சொல்லும் தனன் திறன் மிக்க நீர்ப்பு தன்மையற்ற விந்தாக இருக்கும் என்று சொல்லி இந்த திருமந்திரத்துல கூறப்பட்ட பரியங்க யோக முறைய மிக எளிமைப்படுத்தி, பரியங்க யோகம் எப்படி செய்யறேன்னு நான் சொல்லல, அது எப்படி காயகல்ப பயிற்சிய குருமூலம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி இந்த பரியங்க யோக முறைய நாங்கள் குருமூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு எங்களுக்கு வாசி யோகம் தெரிய வேண்டும், குண்டலினி யோகம் தெரிய வேண்டும், கபால சுவாசம் எப்படி செய்யறன்னு தெரிய வேண்டும். மிக எளிமையானது எல்லாம். அதை முறைப்படி கற்று இந்த உபாயங்களை தெரிஞ்சு இந்த ஆற்றலை பெற்று வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த விந்தை நாங்கள் இப்படி புறக்காம தூண்டுதல்ல அதை வெளியேற்றக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இனி வருகின்ற பகுதிகளில் இப்படியான பாடல்கள் வரும். அதுல அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வரும். எப்படியெல்லாம் இந்த புறக்காம தூண்டுதல் வரப்போகுது, அதுல இருந்து எப்படி நாங்கள் தப்பலாம், அப்படித்தான் தப்ப முடியாமல் விந்த விட்டா என்ன நடக்கும், எப்படியான குழந்தை உருவாகும், அந்த குழந்தையின் விதி எப்படி இருக்கும், அதை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக விளங்கப்படுத்தி இருக்கிறார் திருமந்திரத்திலும் வேதாத்திரியத்திலும். அந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. அடுத்த இது முதலாவது பகுதி முடிந்து விட்டது. இந்த முதலாவது பகுதியில இந்த மூல விந்து பற்றிய விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்த பகுதியில தூல விந்து, இந்த தூலமான கண்ணு தெரிய விந்து, கண்ணு தெரிகிற முட்டை, அதை பற்றிய விளக்கத்தை தர இருக்கின்றேன் இரண்டாவது பகுதியாக. இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு தந்த கனடா மனவளக்கலை யோகா மன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், அரங்காவலர் தனா ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனி உங்களுக்கு இது ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. எங்களுடைய வேதாத்திரியத்தில் இருக்கிற அன்பர்கள், பேராசிரியர்களுக்கு, துணை பேராசிரியர்கள் எல்லாம் இந்த விந்துநாதம் என்றா என்ன என்பது,
அதனுடைய மூலம் என்ன என்பதை பற்றி நல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இந்த தெளிவோட நீ அடுத்த பகுதிக்குள்ள செல்ல இருக்கிறோம். அது முக்கியமானது. முழுக்க முழுக்க மருத்துவ விஞ்ஞானமா இருக்க போகுது. அதை புரிஞ்சு கொண்டால்தான் அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். விந்துவை வெற்றி கொள்வது எப்படி? இதான் இந்த உலக இன்றைக்கு எங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை. இந்த விந்துநாத சக்தி, இந்த தூண்டுதலால, இந்த புறக்காம தூண்டுதலால எப்படி இளைஞர் சமுதாயம் கெட்டு போகுது, எப்படி ஒழுக்க வழக்கங்களாம் சிதறி போகுது, அதால எப்படியான சமூக பிரச்சனைகள் வருது, அதால எப்படி மருத்துவ பிரச்சனைகள் வருது, எப்படி நீதி சம்பந்தமான பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் வருது, இவற்றையெல்லாம் இல்லாம செய்யணுமா இருந்தா விந்தை வெற்றி கொள்ள வேணும். அந்த விந்தை வெற்றி கொள்றதுக்கு என்ன வழி, அதை பற்றிய விளக்கவும், அந்த விந்தை வெற்றி கொண்ட பிறகு அடுத்த பகுதியில இந்த விந்து மூலம் எப்படி எங்களுக்கு வேண்டிய ஒரு உடம்பை கட்டலாம், கருவுருவாக்கம் என்ற விளக்கம் தரப்படும். எல்லோரும் கட்டாயம் இதை தெரிய வேணும், மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். நிறைய பேர் வந்து கேட்க வேணும். கேட்டாதான் இதுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், பிரயோசனமாயிருக்கும். வாழ்க வளமுடன். இனி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யலாம். முடிந்த வரையில நிவர்த்தி செய்வேன். உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை கேளுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக், நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு பிரயோசனமானதா இருக்கா, விளக்கமா இருக்கா, இது நல்ல ஆய்வாக இருக்கிறதா? உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதை என்ன ஊக்குவிக்கும்? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. சந்தோஷமான செய்தி என்றால் ஐயா, நான் எத்தனை பேர் வந்தவே எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்கணுமோ அதையும் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னென்று சொல்லி சொன்னால் 24 பேர் வந்தார்கள். அந்த நீங்கள் ஒரு 10 இன்னும் கொஞ்சம் நீடிக்கட்டான்னு கேட்டீங்கள்ல, அப்போ கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்படியான ஆளுங்க வரைக்கும் ஒவ்வொரு தடவை குறைஞ்சுட்டு போயிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பேரும் அசைய இல்லை. ஒரு ஆள் போயிட்டு திருப்பி வந்துட்டார், மெனங்கக்கா திருப்பி வந்துட்டார் மாதிரி. அத்தனை பேரும் அதில் இருந்த என்னத்தை புரியக்கூடிய இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் அக்கறையாக சிரத்தையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஐயா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி. எனவே ஆனால் இன்றைக்கு என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கேள்வி என்ன, இப்போ நானே உலகத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். மனதில் சின்ன கேள்வி அங்கேயும் இங்கே வேண்டு வருகிறது. அதை தொகுத்து கேட்குறது என்னன்னு சொன்னால் கன விஷயங்கள் அடங்கியிருக்க ஐயா அன்றைய சிந்தனை முறையில். ஓம். எனவே யாராவது நீங்கள் எதையும் சிந்திக்க தேவையில்லை. ஐயாவிட்டு எந்த விதமான எந்த கேள்வியும் கேட்கலாம். அது இன்றைய சிந்தனையை பற்றி. ஐயா அவ்வளத்துக்கும் சந்தோஷமாக மிகவும் விவரமாக உங்களுக்கு பதில் தருவார். எனக்கு ஐயா கேட்டு கொண்டு போவா கடைசியில் இருந்ததுன்னு நினைச்சு சொன்னால் இடையில எங்கேயோ இங்கே ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது. கடைசியில் சில இந்த ஏதோ கடவுளே நீயே என்ன படைச்சி விட்ட, நீயே இது என்ன சொல்கிற அதை செய்கிற, அப்படி செய்யணும்னா பரவாயில்லை மாதிரியும் வந்தது. என்னென்னு சொன்னால் இதில் ஐயா இதில் ஆக்கள் வரையினம் ஐயா கதைச்சி போட்டு சுசிலா அம்மா வந்திருக்கிறா. அவ கேள்வி அப்போ என்ன ஆமாம் சுசிலா அம்மா நீங்கள் கேளுங்க. சுசிலா அம்மா கேளுங்க ஐயா. கேள்வி இல்லையா? நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன், மதுரையில. ஃபீட்பேக் நல்ல பிரமாதமா பேசுறீங்கய்யா. இவ்வளவு உள்ள இருக்கு, இந்த மாதிரி குழந்தை உற்பத்தி ஆகிறது, இந்த காயகல்ப விளக்கம், இதெல்லாம் மகரிஷி மாதிரி யாருமே கொடுக்கலங்கய்யா. அதை நீங்க எடுத்து கொடுக்கறதே ரொம்ப பிரமாதமா இருக்கியா. கண்டினியூ பண்ணுங்கய்யா. 2 விலங்குகளுக்கு 2 சொன்னீங்க இல்லையா? மனிதனுக்கு 2 இருக்கு. விலங்குகளுக்கு இனப்பெருக்கம் மட்டும்தான். மனிதன் இறைநிலை அடையணும். என்னங்கய்யா? அதான் ஐயா, அந்த விலங்குகள் விந்துவை இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறது. ஆனா மனித பிறவியில தான் நாங்கள் இறைவனை அடைய முடியும், முழுமை பேறு அடைய முடியும். அதுக்காகத்தான் விந்துநாத சக்தியை இறைவன் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப மனிதனுக்குள்ள இருக்கிற காரணம் ஒன்று இனவிருத்தி. ஆனா இனவிருத்தி என்ன சும்மா இனத்தை இல்லை, ஞான குழந்தையை பெறுகிறதுக்காகவும் இறை இன்பத்தை பெறுகிறதுக்காகவும் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த விந்துநாத சக்தியை இறைவன் நமக்கு வைத்திருக்கார் மானோட உடம்புக்குள்ள. நாங்கள் அறியாம இருக்கிறோம்.
சரிங்க ஐயா, வாழ்க்கை வளமுடன்யா. நல்ல விளக்கம்யா. ஐயா. இவர் யாராவது உங்களுடைய கருத்துக்கள் பகிர்வதாக இருந்தால் அல்லது கேள்வி கேட்கின்ற ஐயாவிட்ட கேட்டுக்கொள்ளலாம். பத்னி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அதாவது இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அது வந்து எவ்வளவு தூரம் விளக்கி சொன்னாலும் ஒரு சிறிய அளவு கூட கேட்கும் போதே ஒரு வேறுபாடான எண்ணங்கள் வராம எந்த அளவுக்கு தெய்வீக தன்மையா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. உணவுல இருந்து 7 தாதுக்களா மாறி 80 துளி ரத்தம் ஒரு ஒரு துளிக்கு சமன்னு சொன்னீங்க. இதை உணர்ந்து கொண்டால் ஆண்மகன்கள் தன்னை வந்து கெட்டியா உயிரை வந்து உடலிலேயே சோற விட்டு அதை பலப்படுத்திக்கலாம். அவங்களுடைய ஆயுசும் நீளும். மகரிஷியோட கவிகள் 2 எடுத்து சொன்னீங்க. அதுல இந்த கடைசியா சொன்ன கவிதை, வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவு உடலில் உயிரும் தங்கும். சத்தான உயிரளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் ஒளி ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்குகளில் சீரமைந்து ஒத்தியங்கும். நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும். விரும்புங்கால் சமாதி கிட்டும். இது ரொம்ப அருமையான பாடல். நீங்க திருமூலரையும் மகரிஷியும் இணைச்சி கொண்டு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து அப்படியே பொன்னெழுத்துக்களால் பதிக்கக்கூடிய இன்னைக்கு பேச்சு ஒவ்வொன்றும் நம்ம காயகல்ப கிளாஸ் எடுக்கும்போது இதை மனசுல வச்சுக்கிட்டு இதை சுருக்கமா அவங்களுக்கு சொல்லி காயகல்பத்தினுடைய பயனை சொல்லி உடலை எப்படி நல்லா வச்சுக்கலாம்னு நம்ம சொல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வோன் ஐயா. நாங்க இதுவரையிலும் வந்து இந்த விந்து நாதம் அதை எப்படி கெட்டி பார்த்துட்டு சுத்த சக்தியாகி ஓஜஸ் ஆகி தலை உச்சிக்கேத்தி உடல் முழுதும் பறவை விடணும் மட்டும்தான் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சிருந்தோம். இன்னைக்கு உங்களால வந்து ஒரு பெரிய ரகசிய மறைப்பொருள் கிடைச்சதுங்கய்யா. அதாவது ஸ்தூல விந்து, பிராண விந்து, இதை மாற்றி சிவ விந்துவாக அதை அடைய முடியும் என்பது ஒரு புதிய கருத்து. ரொம்ப உள்ளார்ந்த கருத்துங்க. இதெல்லாம் நான் இந்த வார்த்தைகளை நான் கேட்கல, இதெல்லாம் கேட்கல. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. இந்த தகவல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். திருமந்திரம், வேதாத்திரியம் எல்லாம் ஒன்றுதான். அற்புதமான கருத்துக்கள் ரெண்டிலும் பொதிஞ்சிருக்கு நிறைய. ஆமாங்க ஆமாங்க. வேதாத்திரியத்தை படிச்சா திருமந்திரத்தை லேசா படிக்கலாம். திருமந்திரத்தை லேசா படிச்சால் வேதாத்திரியத்தின் மகிமை எங்களுக்கு விளங்கும். சைவ சித்தாந்தம் படிச்சா வேதாத்திரியத்தின் மகிமை விளங்கும். உங்களுக்கு படிக்கணும், படிக்கணும், சித்தாந்தம் படிக்கணும், உண்மை விளக்கம் படிக்கணும். அப்பதான் எங்களுக்கு வேதாத்திரியம் விளங்கும். வேதாத்திரிய மகர்ஷி இந்த கருத்துக்கள் மிக ஆழமானது. ஆனா சொல்லப்பட்ட முறை மிக எளிமையானது, ஆழமான ஆய்வுக்குரியவை. கரெக்டுங்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் போய் சேரணும் ஐயா. நிறைய பேர் கேட்கவும். சரிங்கய்யா சரிங்க. எங்களால் முடிஞ்ச அளவு இது சமுதாயத்துக்கு எடுத்துன்னு போறேங்கய்யா. அதான் பத்மினி அம்மா அறிவியல் அரங்கத்துல கொண்டே சேருங்க. அடுத்த தடவை அறிவியல் அரங்கம் ஃபுல்லா இங்க இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வேறு யாராவது ஐயாவோட கேள்வி சொல்லி சொன்னால் கேட்கலாம். பாஸ்கரன் ஐயா இருக்கிறார் இலங்கையில இருந்து. பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா. வாழ்க வளமுடன். பாஸ்கரன் ஐயா, உங்களோட கருத்து சிறப்பான ஒரு சிந்தனை. சிறப்பாக இருந்த ஐயா. மிக 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 சிறப்பாக இருந்தது. பல புதிய தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய அந்த வேதாத்திரி மகரிஷியையும்
நீங்கள் திருமந்திரத்திலே வேதாத்திரியத்தையும் திருமந்திரத்தையும் மாறி மாறி நீங்க ரெண்டிலே உள்ள கருத்துக்களை அது காயகல்பம் பரிசங்க யோகம் என்ற ரெண்டையும் இணைத்து ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையை நீங்க வழங்கினீர்கள். மிக மிக நன்றாக இருந்தது ஐயா. மிக ஆழமான கருத்துக்கள், நாங்கள் இதுவரை கேட்காத கருத்துக்கள் எல்லாம் இன்று நீங்கள் உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றி 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 நன்றி. இவர் ஐயா, இவர் பேராசிரியர் பாஸ்கரன், இலங்கையில ஒரு புகழ்பூத்த பேராசிரியர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேதாத்திரியத்துல தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். சிவாயா, ஐயா, அவருங்க ஜெட்னால இருக்கிறா இல்லாட்டி அங்க அவர் கொழும்புல இருக்கிறார், வெள்ளவத்துல இருக்கிறார். ஓ, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த சிவாயா. வாழ்க வளமுடன் பாலையா. சிவாயா கூட கருத்து சொல்ல உனக்கு கேட்டேன். இல்ல அது சிவாயா இல்ல, அது நான் சிவமனோகரி. எனக்கு என்ன கேள்வி என்றா, ரொம்ப சிறப்பா இருந்த ஐயாவோட கிளாஸ். இன்றைக்கு ஒரு 30-35 வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? நான் காயகல்ப பயிற்சியோட வேற என்ன உங்களோட அறிவுரை ஐயா, என்ன சொல்லலாம்? இல்ல அம்மா, எல்லாரும் காயகல்ப பயிற்சி அடிப்படை. பிறகு நீங்க உடற்பயிற்சியும் செய்யத்தான் வேணும். தியானம் செய்ய வேணும், அகத்தாய்வு செய்ய வேணும், எல்லாம் தேவை. என்ற கேள்வி வந்து அவைகள் ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்க வேணும்டா என்னுடைய அறிவுரை என்னது? அறிவுரை அப்ப என்னென்றாலுமா, காயகல்ப பயிற்சி செய்தால் விந்து தூய்மையானதா வந்துடும். ஒரு காயகல்பம் செய்யாத ஒருவருடைய விந்துவுக்கும் காயகல்பம் செய்த விந்துவுக்கும் இடையில பாரிய வேறுபாடு இருக்கு. இந்த காயகல்பத்துல வார விந்து அது உச்சிக்கு போய் சுத்தி கொண்டு வரும். அப்ப சிவத்தோட கலந்து கொண்டு வரும். அப்ப அதுல சிவத்தோட தோய்ந்து வார விந்துவாக இருக்கும். அப்ப சிவத்தோட தோய்ந்து வாரண்டா சகஸ்திரதலம் சென்று அந்த ஆற்றல் சுத்தி கொண்டு வரும். அப்ப அதுக்கு இங்க மூலாதாரத்துல இருந்தால் அது பால் சுரப்பியலோடையே நின்று கொள்ளும். ஆனா இது அங்க சகஸ்திரதலம் போய் அங்க பீனியல் பிட்யூட்டரி சுரப்பியலோட கலக்குது. சகஸ்திரதலத்துல இருக்கிற சிவத்தோட கலக்கிறபடியால் அதுக்கு ஆற்றல் மிகப்பெரியது. அப்ப அந்த பிறக்கிற குழந்தை நீங்கள் அடுத்த 3வது போதிய கவனமா கேட்கணும். இந்த 35 வயதுக்காரர் எல்லாம் எப்ப விந்தை விடலாம், எந்த நாட்கள்ல விடலாம், எந்த நாட்கள்ல விடக்கூடாது, ஒரு சிவயோகிதானும் எப்ப விந்த விடலாம், அவருக்கு ஒரு காலம் சொல்றேன். அப்ப அது வேதாத்திரி மாதிரி சொல்ற, திருமூலரும் சொல்ற. அப்ப அதையும் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு 35-30 வயது உள்ளவர்கள் அவர்களுக்கு குழந்தை வேணுமா இருந்தால் எந்த மாதிரி, எந்த நேரத்துல, அதெல்லாம் சொல்ற திருமந்திரத்துல. இரவு நேரம், இரவுல எந்த நேரம், என்ன பொழுதுல, என்ன காலத்துல எல்லாம் வருது அம்மா. அப்ப அதுகளை எல்லாம் நீங்க அந்த இடத்துல கேட்க போறீங்க. அப்ப அந்த அறிவுரைகளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஆணின் உடல்நிலை எப்படி இருக்கணும், பெண்ணின் கருப்பை எப்படி இருக்கணும், பெண்ணின் மலக்குடலுக்குள்ள மலம் இருக்க கூடாது, சிறுநீர் பையில சிறுநீர் இருக்கக்கூடாது, சிறுநீர் இருந்தா என்ன நடக்கும், மலம் இருந்தா என்ன நடக்கும், ரெண்டும் இருந்தா என்ன மாதிரி குழந்தைக்கு நடக்கும், ஊமையா வரும், குருடா வரும், அப்படி ஊனமுள்ள குழந்தையா வரும். இதுகளெல்லாம் தவிர்க்கணும். என்ன மாதிரி மனநிலை, என்ன சாப்பாடு, மருந்து பொருட்கள் பாவிக்கிறது எப்படி, கணவனும் மனைவியும் இடையில உறவு எப்படி இருக்க வேணும், அவருடைய அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும்
ஓ எல்லாத்தையும் ரொம்ப அவர்களையும் கூட்டிக்கொண்ட கிளாஸ் கூட்டிக்கொண்டு வேற ஓம் ஐயா ரொம்ப நன்றி அவருக்கு ஐயா. இந்த பாப்ப இந்த வீடியோ கொடுங்கோ போட்டு கேட்கட்டும். ஓ ஓம் ஓம் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாங்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இந்த வேதாத்தில் மகரிஷி காயகல்ப யோகாவை தந்திருக்கிறார். ஏன் அவர் பரியங்க யோகாவை பற்றி பேசவில்லை? பரியங்க யோகாவை விடுத்து காயக்கல்பத்தை அவர் முன்னிலைப்படுத்தியதுக்கு காரணம் ஏதாவது? அதுக்கு என்ன அதுக்கு அது அதான ஐயா, பரியங்க யோகத்துல 2 முறை இருக்கு. ஒன்று தலைவனும் தலைவியும் கூடுற முறை இருக்கு, இன்னொன்று தனிய செய்கிற முறை இருக்கு. அந்த தனிய செய்கிற முறைதான் வேதாத்திரி மறிந்த காயகல்ப முறை. அப்ப தனிய தலைவனும் தலைவியும் என்று சொல்லிக்கல, அது மிக கொஞ்சம் பிரச்சனைக்குரிய என்னன்னா 2 பேரும் சிவயோகியா இருக்க வேணும். அப்ப சிவயோகியா இருந்து கொண்டு அந்த இன்ப உணர்வு வரைக்குள்ள அந்த இன்ப உணர்வை உச்சி கொண்டு போற பயிற்சிக்கு அடிப்படையான பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேணும். குண்டலினி யோக பயிற்சியில தேர்ச்சி பெற வேணும், வாசி யோகத்துல தேர்ச்சி பெற வேணும், கபால சுவாசத்துல தேர்ச்சி பெற வேணும். அப்ப முழுக்க சிவயோகியாக இருக்க வேணும். ஆனா வேதாத்திரி மகரிஷி அப்படி இல்லை, எளிமையான வாழ்க்கையில தான் எங்களை அரித்தி போட்டு சொல்ற. அதைத்தான் நாங்க சொல்றோம், எளிமையாக்கி விட்டுட்டாருன்னு சொல்றோம். அதே மாதிரியான விளைவுகள் வரப்போகுது. ஆனா எளிமையான முறையில தான் இருக்க போறோம். அப்ப பரியங்க யோகத்துல ஒரு வயதில்லையும் வைக்கிறார்கள். ஆரம்பத்துல 20 வயது 30 வயது, பெண்ணுக்கு 20 வயது இருக்கணும், ஆணுக்கு 30 வயதா இருக்கணும். அப்படியெல்லாம் எல்லைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அதே நேரம் வயது வந்த நேரத்திலும் செய்யலாம்னு சொல்ற. ஏனென்றால் ஆணை பொறுத்த மட்டும் 80 வயது வரைக்கும் விந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்ப பால் உணர்வு, அந்த விந்து உணர்வு அது வந்து கொண்டே இருக்கும். ஆனா பெண்ணுக்கு அப்படி அது 50 வயசு ஏற்கிற அது நின்றும். ஆனா அந்த உணர்வு இருக்கும். ஆனா விந்து அளவில் முட்டை உற்பத்தி ஆகாது. முட்டை உற்பத்தி ஆகாட்டா அங்க அதை கருக்கட்ட முடியாது. அதுக்காகத்தான் வேதாத்திரி மகரிஷி நான் நினைக்கிறேன் இது ஒரு எளிமையான மெத்தட் அவற்றை. ஆனால் அதே என்னென்ன திருமந்திரத்துல அந்த விந்த தூய்மையாக்குறது சொல்லப்பட்டிருக்கோ அவ்வளவு ப்ரோசஸ் இங்க நடக்குது. அதை நீங்க ஆழமாக கற்றுக்கொண்டால் இந்த ஒளி உடலாக்குறன்ற ஒரு சொல்லப்படுது. இது என்ன, அதுக்கு ஒரு மருத்துவ சான்றுகள் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த காயகல்ப யோகத்தை செய்து அந்த ஓஜஸ் ஆற்றுல பீனியல் கிளாண்டு கொண்டு சென்றால் அந்த பீனியல் கிளாண்டுல இருக்கிற அந்த கலங்கள் அது அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு அந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்லுகளுக்கும் எப்படி ஒரு கண்ணாடியில ஒளிபட்டு தெரிக்கிற மாதிரி, ஒரு சந்திர ஒளிபட்டு தெரிக்கிற மாதிரி இந்த உடலுக்குள்ள ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சந்திரங்கள் இருந்து ஒளி வீசுற மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்கள் உடலுக்குள்ள வருதாக விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ளுது. இது வேதாத்திரியம் சொல்லி கிடாது. அதைத்தான் பரியங்கோத்தியோத்திரம் சொல்லி கிடாது, ஒளி உடல்னு சொல்லி கிடாது. அப்ப இப்படி ஒரு எளிமையாக அப்ப 2 பேரும் சிவயோகியா இருக்கிறன்ற மிக கடினம். இப்ப நான் 2 பேரையும் காயகல்ப யோகத்துக்குள்ள கொண்டு வரவே கஷ்டமா இருக்கு. கணவன் மனைவி மனைவியா இருந்து காயகல்ப மன்றத்துல வருகிறார்களா? இல்லையே, குறைவா இருக்கு. வந்தவருடைய குழந்தை நல்லா இருக்குதான். அப்ப அவர்கள் இந்த இந்த சமூகத்துக்குள்ள இருந்தோன்னு செய்யக்கூடிய இருக்கு. அதுல அது ஒரு எளிமையாக்கப்பட்டதான் சொல்ல வேணும். திருமூலற்ற மெதட்டுல போறது கொஞ்சம் கடினம் தான்.
அதைத்தான் ஓசோ செய்தார். ஓசோ அதான் நாங்க அடுத்த அதை நான் கேட்க வழிகிட்டது ஓசோ அதுதான். வடிவா செய்தார். என்ன ஐயா? அதுதான் நான் கேட்க வழிகிட்டது. அதுக்காக தான் அந்த ஓஷோ முறையை கொண்டு வரதான் நான் கேட்கணும். அற்புதம். ம். அதை அவங்க மலினப்படுத்தி போட்டாங்க, கொச்சப்படுத்தி ஆமா. போட்டாங்க. திட்டம் ஆமா. அது சரியா செய்தவர். அதை திட்டமிட்டு அத அமெரிக்கன் அரசாங்கம் அவங்களும் சேர்ந்து ஒரு மலினப்படுத்தி கொச்சப்படுத்தி அதுக்கு அதுக்கு செக்ஸ் என்று ஒண்ணு வந்து அதுக்கு பேரை வச்சு அது பரியங்க யோகத்தை கொச்சப்படுத்தி போட்டாங்க. ஆனா அது உண்மையா அற்புதமான பயிற்சியை ஓசோ செய்திருக்கிறார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக நன்றிகள் ஐயா. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த அற்புதமான எங்களுடைய சிந்தனைகளை மிகவும் தூண்டி எழுப்பிவிடக்கூடிய ஒரு சிந்தனையை ஆற்றிய ஐயாவுக்கு வாழ்த்து கூறுவோம் அனைவருமாக சேர்ந்து. ப்ரொஃபசர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்.